ஓம் அகத்தீசாய நமக. ஓம் அகத்தீசாய நமக. ஓம் அகத்தீசாய நமக. கண்களில் ஒளியாகி, கருத்தினில் பொருளாகி, எண்ணமதில் நினைவாகி, இதயமதில் அன்பாகி, என் உடலுக்கு துணையாகி, என் உள்ளத்தில் நிறைவாகி, என் செயல் யாவும் உனதாகி, என்னை நடத்தும் வழியாகி, என்னுள்ளே நீயாகி, உன்னாலே நானாகி, என்னை ஆளுகின்ற தேவனாகி, என் குருநாதனின் தாளே போற்றி, என் குருநாதனின் தாளே போற்றி, என் குருநாதனின் தாளே போற்றி. அகஸ்தியம் சத்தியம் சாணித்யம் ஆச்சாரியவரியம் அற்புதம் அமிர்தானந்த சித்ரூபம் அமுல்ய மூலமாசரையே சர்வமங்கள சம்பூர்ணம் சதாஸ்மேர முகாம்புஜம் சர்வ அகஷ்ண சாநித்தியம் மம சத்குரும் ஆசரையே. 5 இலக்கணம் தந்த அகத்தியரே, சித்த வேட்கை கொண்ட சிவயோகியே, கடலுண்ட காருண்யரே, கும்பமுனி குருவே, சரணம் சரணம் சரணம். அகத்தினுள்ளிருந்து அழகாய் ஆர்ப்பவித்து எழுந்து நின்ற எண்ணிலா ஈசருக்கும் பட்டம் சூட்டி, எண்ணத்தில் கலந்து எண்ணத்தை சுத்தமாக்கி, அத்தனை சுத்தமும் அற்புதமாய் தேர்ந்தெடுத்த என் மகனே அகஸ்தியா வா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அல்லல்போம் வல்வினைபோம் அன்னை வேற்றில் பிறந்த தொல்லைபோம் போகா துயரம்போம் நல்ல குணமதிய மாமருனை கோபுரத்தின் மேல் இருக்கும் செல்வக் கணபதியை கைதொடுக்கால். அற்புத விநாயகர்தம் ஆசிரியர் பாவுரையை சொற்பொருளின் குற்றமின்றி சொல்லவே முற்படு சிறு சொற்பொழலாம் கடந்து தூதாமை ஞானமிகு கற்பக விநாயகரென்றால் காப்பு. துதிப்போர்க்கு வல்வினைபோம் துன்பம்போம் நெஞ்சிறு பதிப்போர்க்கு செல்வம் பளித்து கதித்தோங்கும் நிஷ்டயங்கைகூடும் நிமலரருள் கந்தர் சஷ்டி கவசந்தனை. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அருணாச்சலம் பொதிகாச்சலம் தக்ஷணா அமுர்தி. அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று நாம் பார்க்க போகும் பதிவு என்னவென்றால், திருக்குறளில் அறத்தை பற்றிய திருக்குறள்களை பார்க்க போகின்றோம். அதிலே முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்து என்று பார்க்கும் பொழுது எந்த ஒரு பெருநூல் காப்பியம், எந்த ஒரு காப்பியமாகட்டும் இதிகாசமாகட்டும், மூத்தோனை வணங்கி குருவை வணங்கி நாம் அதில் உள்ளே செல்வது சிறப்பு. அவ்வாறு நோக்கும் பொழுது திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து என்று ஒரு 10 திருக்குறளை எழுதியுள்ளார். அதில் முதல் திருக்குறள், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஸோ அகரம் அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லா குழந்தைகளும் தாயை அம்மான்னு தான் கூப்பிடுது. அப்போ அகஸ்தியம் அதில் இருக்குது. அம்முன்றது ஒரு மிகப்பெரிய அச்சரம். ஆ அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்ம நாத பிரம்மத்தினுடைய முதல் அட்சரம் ஆ. ஸோ பரிமேல் அழகர் உரைப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எழுத்து எல்லாம் அகர முதல, அதாவது அகரமாகிய முதலை உடையன. எல்லா எழுத்துமே ஆலர்ந்தான் ஆரம்பிக்குது. ஸோ அகரம் ஆ. அதுபோல உலகம் ஆதி பகவானாகிய முதலை உடைத்து, உலகமும் ஆதி பகவானாகிய அந்த இறை சுரூபத்தை தான் முதன்மையாக கொண்டு தான் இந்த உலகம் தோன்றியிருக்கு அப்படி சொல்லி உணர்த்துறாங்க. இது தலைமை இது தலைமையை பற்றி சொல்கிறாங்க. நமக்கு மேலே ஒரு தலைவன் இருக்கிறான். அந்த தலைவன்றது என்ன அப்படின்னா, அகரத்திற்கு தலைமை விகாரத்தான் அன்றி நாத மாத்திரையாகிய இயல்பால் பிரித்தலானும். என்ன உணர்த்தப்படுது அப்படின்னா, இந்த அகரம்தான் விகாரமாகி அத்தனை எழுத்துக்களும் தோன்றியது. உயிரெழுத்தில் முதல் எழுத்து ஆ. அதன் அடிப்படையில் தான் அத்தனை மெய்யெழுத்தும் விகாரத்தன்மையோடு தோன்றியது அப்படி சொல்லி சுவாமி உணர்த்துறாங்க. அப்போ அதை நாத மாத்திரைன்னு சொல்கிறாங்க. பரிமேல் அழகர் நாத மாத்திரை அப்படின்றாங்க ஆ அப்படின்றது. இப்போ ஆதி பகவருக்கு தலைமை செயற்கை உணர்வான் அன்றி இயற்கை உணர்வான் முற்றும் உணர்தலானும் கொள்க. அப்போ அந்த ஆதி பகவன்றது இயற்கைன்னு சொல்கிறாங்க. செயற்கையாக எதையும் நம்ம சொல்லலை, இயற்கையே அப்படி தான் படைக்கப்பட்டு இருக்குது. அப்போ தமிழ் எழுத்துக்கே அன்றி வட எழுத்திற்கு முதலாதல் நோக்கி எழுத்தெல்லாம் என்றார்.
ஆதி பகவன் என்னும் இரு பெயரொட்டு பண்பு தொகை வடநூன் முடிவு. அதாவது என்ன சுவாமி உணர்த்துறாங்கன்னா, இரு பெயரொட்டு பண்பு தொகைன்றது ஆ கூட்டல் ஊ கூட்டல் இம், அதுதான் ஓம். அந்த ஓம்ங்கிற வடமொழியில் உள்ள ஓங்காரம் அதையும் பிரித்து பார்த்தா அப்படின்னா அதில் ஆ தான் ஆரம்பிக்குது. அதனால் இதில் தமிழ் மொழியினுடைய சிறப்பை மேம்படுத்தி கூறுவதற்காக சொல்கிறாங்க, மொழி இறந்து இறைவனுக்கு எல்லாம் ஒன்று தான். அப்போ இந்த ஆ அப்படிங்கிறதுல இருந்தால் இந்த உலகமே தோன்றுது, திருப்பி அதுக்குள்ளேயே ஒடுங்குது, இம்முன்ற அச்சரத்தில் ஒடுங்குது, அதான் அம், அகரம். இப்போ அது மேலே தான் இந்த உலகம் நிற்குது, உயிர்கள் மேல் நின்றது. காணப்பட்ட உலகத்தார் காணப்படாத கடவுட்கு உண்மை கூற வேண்டுதலின் ஆதி பகவன் முதற்றே. ஆதி பகவன்றது என்ன அப்படின்னா இந்த ஓங்காரம். அந்த ஓங்காரத்தையும் உள்ளே போய் பார்க்கும்போது அதில் ஆ கூட்டல் ஊ கூட்டல் இம், அந்த ஆ தான் இந்த தோற்றம் உலகம் தோன்றுவதற்கு உள்ள ஆதி பகவன். ஏகாரம் தேற்றத்தின் கண் வந்தது இப்பாட்டான் முதற்கடவுளது உண்மை கூறப்பட்டது. நம்மளுடைய முதற்கடவுள் நாத பிரம்மம், அது ஆ அப்படின்றது சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒரு திருக்குறளை எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு நாள் முழுவதும் பேசலாம். அகரம்ன்ற டாப்பிக்கில் ஒரு நாள் முழுவதும் பேசலாம். அகரம் கூட்டல் ஆதி, அகராதி. அப்போ டிக்ஷனரிக்கே என்ன அப்படின்னா அகராதின்னு பேர். யாராவது ஒரு மனுஷன் போகிறான்னா அவனை திருத்த முடியல, அவன் இப்படி தான் அப்படின்னா அவன் பெரிய அகராதிப்பா அப்படி சொல்லுவோம். ஸோ அகராதின்றது என்ன அப்படின்னா அகரம் கூட்டல் ஆதி. அப்போ அந்த அகரம்ன்றதுக்கு எவ்வளோ பெரிய பொருள் கொள்ளணும் அப்படின்னா, ஓங்காரத்துக்கு உள்ளுக்குள்ளே போய் பார்க்கும்போது அந்த ஆன்ற ஒரு நாத பிரம்மம் தான் அத்தனையும் தோற்றுவிக்குது. அதனால தான் நம்ம தமிழ் எழுத்துக்களை முதல்ல அம்மா, குழந்தை சொல்லக்கூடிய முதல் வார்த்தை அம்மா, அம் கூட்டல் ஆ, அம்மா, அம். ஓம் ஹம் அகத்தீசாய நமக. அந்த ஹம் அம்ன்றது மிகப்பெரிய அட்சரம், அது மிகப்பெரிய நாத பிரம்மம். அந்த நாத பிரம்மத்திலேருந்து தான் அந்த உலகம் முதல்ல ஒளியிலேருந்து தான் ஒளி காட்சி தோன்றினது. அப்போ கடவுள்ன்ற அமைப்பில் நம்ம சுவாமி உள்ளுக்குள்ளே புகுந்து போய் பார்த்துருக்குறாங்க. அதுதான் இடைக்காடர் சொல்லும் பொழுது கடுகை துளைத்தேழு கடலை புகுத்தி, ஒரு கடுவுக்குள்ளே 7 கடலை புகுத்தியிருக்காங்க. அவை பாட்டி சொல்லும்போது ஒரு அணுவுக்குள்ளே 7 கடலை புகுத்தியிருக்காங்க. அப்போ அணுவுக்குள்ளே 7 கடலை புகுத்தியிருக்காங்க அப்படின்னா அதனுடைய நுட்பமான பொருளை நம்ம உணரணும். இந்த உலகம் எதன் அடிப்படையில் இயங்குது அப்படின்னா அந்த அந்த அம்முன்ற ஒரு அகரம், அதுலேருந்து தான் இந்த ஆதி பகவனை நம்ம உணர்த்துகிறாங்க. இது வடமொழி வடமொழி அப்படின்னு பார்க்கும்போது அதை ஓம், அதை ஒரு இங்கிதமாக ஒரு மறைபொருளாக சொல்கிறாங்க. இந்த ஓங்காரத்தினுடைய இதுலேருந்து அத்தனையும் தொடங்குது. அத்தனை சுவாமியும் அப்படின்னா ஓம் சரவண பவ தேவாய நமக, ஓம் அகத்தீசாய நமக, ஓம் ஈஸ்வராய நமக, ஓம் ருத்ராய நமக, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் கணபதிய நமக. அப்போ இந்த இறை சொரூபங்கள் எல்லாம் எங்கேருந்து வந்தது? ஓம்ங்கிற மூலாதாரத்துலேருந்து. இந்த ஓம்குள்ளே தான் பிரம்மா, சிவன், விஷ்ணு 3 பேரும் அடக்கும். எந்த மந்திரமாக இருந்தாலும் அந்த 3 பேருடைய அனுமதியோடு தான் இந்த பிரபஞ்ச சக்தி கொடுக்குது நமக்கு. அப்போ அதுக்குள்ளுக்குள்ளே போகிற உயிர் எழுத்து ஆ, அதுதான் பேர் உயிர் எழுத்து. அந்த உயிர் தான் ஆங்கிற அந்த உயிர் தான் மெய்யெழுத்தாக இந்த உலகமாக பரவி விரிஞ்சு கிடக்குது, இந்த பிரபஞ்சமாக விரிஞ்சு இருக்குது. அதுதான் சுவாமி கடல் வாழ்த்தில் உணர்த்தி சொல்கிறாங்க. இதுதான் இந்த பாடலுடைய இந்த செய்யுளுடைய பொருள். இது பரிமேலழகர் உரை தான் திருவள்ளுவருடைய திருக்குறளுக்கு உத்தமமான உரை. மற்றவங்களை பற்றி நான் குறையாக சொல்லலை, இது உத்தமம். பரிமேலழகர் தான் அதுக்குள்ளுக்குள்ளே போய் உணர்ந்து அதை பற்றி தெளிவாக உரை எழுதுனது. பரிமேலழகர் உரையும் திருவள்ளுவருடைய அந்த சாராம்சமும் ஒரே லைனில் விழும், ஒத்திசைவுன்னு பேர். அப்போ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த உலகம் எதனுடைய முதல் இதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆன்ற நாத பிரம்மத்தில் உள்ள சவுண்டு தான் ஒளி காட்சியாக இந்த பிம்பஸ்வரூபங்கள் தோன்றி மறையுது, ஒளி காட்சி தோன்றுது.
அப்போ இந்த 3 டைமென்ஷன் ஆஃப் வேர்ல்டு வந்து அந்த ஓம்ன்ற ஓங்காரத்தினுடைய ஆன்ற உயிரெழுத்துலேருந்து தான் தோன்றுது. அதுதான் அகரம்னு பேர். அந்த அகரம் தான் நம்ம ஆ, அந்த ஆன்ற உயிரெழுத்து தான் உலகத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய முதல் தோற்ற வடிவான தூய அறிவாக விளங்கக்கூடிய மெய்யறிவு, மெய்ஞானம். அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்ம யாருன்னு நமக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா அகத்துக்குள்ளேயும் போனோம் அப்படின்னா எது இருக்கும் அப்படின்னா ஆன்ற உயிர் தான் இருக்கும். நம்ம எல்லாமே ஆவுடைய பிரதிபிம்பங்கள். அதனால் இந்த திருக்குறளினுடைய சாராம்சம் ஆன்ற உயிரெழுத்து அடிப்படையில் தான் இந்த உலகம் ஆதி பகவன் தோன்றுறது. அதுதான் முதல் கடவுள்னு சுவாமி வணங்கிட்டு அடுத்த திருக்குறளுக்கு போகிறாங்க. அடுத்த குறள் என்ன அப்படின்னா, கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவான் நற்றால் தொழார் எனின். என்ன பரிமேலழகர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கற்றதனால் ஆய பயன் என்கொல், எல்லா நூல்களையும் கற்றவர்க்கு அக்கல்வி அறிவினாலாய பயன் யாது. அறிவினால் அந்த கற்ற கல்வியினுடைய கிடைக்கக்கூடிய அறிவு, நாலேஜ், அந்த நாலேஜினுடைய பயன், அதனுடைய யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, வாலறிவன் நற்றால் தொழாரெனின் மெய்யுணர்வினை உடையானது நல்ல தாள்களை தொழாராயின் எவன் என்னும் வினாப்பெயர் என் என்றா ஈண்டு இன்மை குறித்து நின்றது. அதாவது ஒரு நல்ல ஒரு கற்றோருக்கு, நூல்களை எல்லாம் கற்றோருக்கு அதனுடைய அறிவினால் பயன் என்ன அப்படின்னா, இறைவனை தொழுவது. இறைவனை தொழாமல், குருவை தொழாமல், இஷ்ட தெய்வத்தை வணங்காமல், அந்த தொழாமல் அவனுடைய அறிவு சித்தியாகாது, விருத்திக்கு வராது. அதனுடைய பயன் என்ன அப்படின்னா, இறைவனுடைய தாள்களை வணங்கணும். தாள்கள் இறைவன், அதான் குருநாதனின் தாளே போற்றின்னு சொல்கிறது. அப்போ கொல் என்பது அசைநிலை, பிறவி பிணிக்கு மருந்தாதலில் நற்றால் என்றார். ஆகம அறிவிற்கு பயன் அவன் தாளை தொழுது பிறவியறுத்தல் என்பது இதனார் கூறப்பட்டது. ஸோ பரிமேலழகர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நிறைய கல்வி, நிறைய புத்தகங்களையும் நூல்களையும் கற்றவன் சான்றோன், அவனுடைய தெய்வத்தை வணங்காமல், குருவை வணங்காமல், அவர்களை தாளை தொழாமல் அவனுக்கு பிரயோஜனம் கிடையாது. பர்பஸ் ஆஃப் பர்த் முக்தி தான். தன்னை யாருன்னு உணர்றதுக்கு பிறவி அறுக்கக்கூடிய வழி. பிறவி அறுக்கணும் அப்படின்னா இறைவனுடைய தாள்களை வணங்கணும், தொழணும். தொழுதல் வேறு, வணங்குவதல் வேறு. தொழுதல் என்பது சரணாகதி தத்துவத்தை குறிக்கக்கூடியது. அதான் சுவாமி உணர்த்துறாங்க. ஆகம அறிவிற்கு பயன், அந்த கற்ற நூல்களுடைய ஆகம அறிவு இருக்கு இல்லையா, அதனுடைய பயன் என்ன அப்படின்னா பிறவி பிணிக்கு மருந்துன்னு சொல்கிறார் பரிமேலழகர். பிறவி பிணி எது? நம்ம இந்த உடம்பு மனம் சார்ந்த இந்த உலகத்தில் மாட்டின்னு இருக்கும். இந்த மாட்டின்னு இருக்க இந்த லோகத்தினுடைய தன்மையிலிருந்து ஒருத்தங்க விடுபடணும் அப்படின்னா குருவுடைய தாளை தொழ வேண்டும். தொழுதல் என்பது என்ன அப்படின்னா சாஷ்டாங்க நமஸ்காரம், சரணாகதி. அதுதான் தொழுதல்னு பேர். கை கூப்பி வணங்க சொல்லலை, தொழுதல். அப்படி தொடலைன்னா அவனுடைய கற்ற கல்வி வேஸ்ட்டு. அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதை முதல்ல நம்ம உணரணும். அப்போ பிறவி அறுத்தல் என்பது குருவையோ நம்மளுடைய தெய்வத்தையோ வணங்கி அவங்கள தொழ வேண்டும். அவங்களுடைய தாள் ஏன் அப்படின்னா தாளில் தான் பாதத்தில் தான் இருக்குது. அத்தனை ஒரு தெய்வத்தினுடைய மொத்த சாராம்சம் பாதத்தில் தான். அந்த பாதத்தை தொழணும்னு சொல்கிறாங்க. அதுதான் தாள்னு சொல்கிறது. தாள்ன்றது கால். இறைவனுடைய பாதங்களை தொழ வேண்டும். இதுதான் பிறவி பிணிக்கு அறுக்கக்கூடிய மாமருந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, இறைவன் கற்ற பயன், இறைவன் அடையணும் அப்படின்னா அவங்க கற்ற கேள்வி அத்தனை கல்வி அறிவையும் இறைவனை தொழுதலுக்கு பயன்படுத்த வேண்டும். இல்லைன்னா அவங்க கற்ற கல்வி வேஸ்ட்டு. அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன்
நற்றால் தொழார் எனின். அவன் கற்றதனுடைய பயன் என்ன? அவனுடைய இறைவனுடைய தாளை தொழ வேண்டும். இதுதான் அறம். அறத்தினுடைய அறத்துப்பாலில் முதல் குறள், இது இரண்டாவது குறள். இந்த 2 குறளுமே அறத்தை பற்றி சொல்கிறதுக்கு இறைவன் எங்கிருந்து தோன்றான்? ஓங்காரம். அதில் உள்ள ஆன்ற உயிரெழுத்துலேருந்து தான் இந்த லோகமே தோன்றி மறையுது. அடுத்த குறள், அவன் கற்ற கல்வி முழுவதையும் ஒரு இறைவனையோ குருவையோ தொழ வேண்டும் அப்படி சொல்லி சுவாமி உணர்த்துறாங்க. அப்போ இதுதான் அறம். இந்த அறத்தினுடைய சாராம்சம். அறம் என்றால் என்ன அப்படின்னா கடவுளை தொழ வேண்டும். இது ஒரு அறத்தினுடைய ஒரு பண்பு, மாண்பு. அதுக்கடுத்து ஒரு அருமையான குறள் இது. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார். அடுத்த பாலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார். ஒருத்தவங்க நீண்டு வாழறதுக்கு எது உதவுது அப்படின்றது இந்த திருக்குறள். பரிமேலழகர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். மலர்மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மலரின் கண்ணே சென்றவனது மாட்சிமைப்பட்ட அடிகளை சேர்ந்தார். நிலமிசை நீடு வாழ்வார். எல்லா உலகிற்கும் மேலாய வீட்டுலகின் கண் அழிவின்றி வாழ்வார். அன்பான் நினைவாரது உள்ள கமலத்தின் கண்ணே அவர் நினைந்த வடிவோடு விரைந்து சேரலின் ஏகினான் என இறந்த காலத்தார் கூறினார். என்னை வாரா காலத்து நிகழுங்காலத்து மோராங்கு வினைச்சொற் கிளவி இறந்த காலத்து குறிப்போடு கிளத்தல் விரைந்த பொருள வெண்மனார் புலவர் என்பது ஓத்தலாகலின் இதனை பூமே நடந்தான் என்பதோர் பெயர் பற்றி பிரிதோர் கடவுட்கு ஏற்றுவாரும் உளர். சேர்தல் இடைவிடாது நினைத்தல். இதில் பரிமேலழகர் சொன்ன இந்த வாக்கியங்களில் உங்களுக்கு ஏதாவது புரியுதா? அதை புரியணும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே போய் உற்று நோக்க வேண்டும். அப்படி உற்று பார்க்கும்போது மலர்மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார். மலர்மிசை ஏகினான் அப்படின்னா என்ன அப்படின்னா, மலரின் கண்ணே சென்றவனது மாட்சிமைப்பட்ட அடிகளை சேர்ந்தார். நமக்குள்ளே இருக்கிற இதய தாமரையில் சுவாமியை வச்சு பார்க்கணும். அங்கே போய் ஏகணும். வெளியில் புற வழிபாடெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அக வழிபாடை சுவாமி உணர்த்துறாங்க. அகத்துக்குள்ளே இருக்கிற தாமரை மலரில் வீற்றிருக்கக்கூடிய மாட்சிமை பொதிந்த அடிகளை சேர்ந்தார். நமக்குள்ள இதய தாமரையில் சுவாமியை உட்கார வச்சு அந்த சுவாமியுடைய அடிகளை சேர்ந்தவர் நிலமிசை நீடு வாழ்வார். அப்படி இதய தாமரையில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த மலரில் உள்ள சுவாமி உக்காண்டிருக்க அவங்களுடைய பாதங்களை, அவங்களுடைய அடி சேர்ந்தார். மாட்சிமைப்பட்ட அடிகள். மாட்சிமைப்பட்ட அப்படின்னா மிக மகத்துவம் பொருந்த நமக்குள்ளே இப்போ அகஸ்தியரை வணங்குறோன்னா அகஸ்தியரை இதய தாமரையில் கொண்டு வரணும். நரசிம்மரை வழிபாடு பண்ணுறோன்னா நம்ம இதய தாமரையில் நரசிம்மரை கொண்டு வரணும். அந்த அகத்துக்குள்ளே இருக்கிற மாட்சிமை பொருந்த மகத்துவம் பொருந்திய அந்த சுவாமியோடைய அடிகளை நம்ம சேர்ந்தவங்க. அதை சேர்ந்துடுறது அப்படின்னா என்ன அப்படின்னா, சதாகாலமும் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில், அந்த நெஞ்சில் இருக்கக்கூடிய இதய தாமரையில் இருக்கக்கூடிய சுவாமியுடைய அடியை சேர்ந்தவங்க நிலைமிசை நீடு வாழ்வார். எல்லா உலகிற்கும் மேலாய வீட்டுலகின் கண் அழிவின்றி வாழ்வார். எல்லா உலகம் என்ன அப்படின்னா வீடு பேரை பற்றி சொல்கிறாங்க, முக்தியை சொல்கிறாங்க. அப்படி இந்த நிலத்தில் யாராவது வாழறவங்க இருந்தால் அவங்க வீடு பேருற்றவர்கள், முக்தி அடைந்தவர்கள், ஜீவன் முக்தன்னு சொல்லி சுவாமி உணர்த்துறாங்க. அப்போ இந்த அன்பால் சுவாமியை பிடிச்சி நம்ம உள்ளுக்குள்ளே அந்த பாத கமலங்களை அடியை சேர்ந்தவங்க நிலத்தில் வாழ்ந்தாலும் அவங்க வீடு பேருற்றவர்கள். எல்லா உலகிற்கும் மேலாய எல்லா உலகம் எத்தனையோ லோகங்கள் இருக்குது, 7 உலகங்கள் இருக்குது. அப்போ இந்த 7 லோகங்கள், பாதாள லோகத்துலேருந்து சொர்க்கலோகத்துலேருந்து நரகலோகம், அத்தனை பூமிக்கு மேலே 7 லோகம், பூமியோடு சேர்ந்து கீழே 7 லோகம். இந்த 14 லோகங்களுக்கும் மேலே அழிவின்றி உள்ள வீடு பேர், அதுதான் நம்ம வீடுன்னு சொல்கிறது.
அந்த பிரபஞ்சமே, என்டையர் பிரபஞ்சமே அதில் தான் தோன்றி மறையுது. அந்த வீட்டுலகின் கண் அழிவின்றி வாழ்வார். அவங்க வந்து சிரஞ்சீவி, பிறவா நிலையை எய்துவாங்க அப்படி சொல்லி சுவாமி உணர்த்துறாங்க. அப்போ இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா வினைச்சொற் கிளவின்னு சொல்கிறாங்க. வாரா காலத்து நிகழுங்காலத்து மோராங்கு வரு வினைச்சொற் கிளவி இறந்த காலத்து குறிப்போடு கிளத்தல். குறிப்போடு கிளத்தல் அப்படின்னா இறைவனோட ஒன்றாக ஒன்று, இரண்டு என்று இல்லை. சிவசிவா அப்படின்றது அதான் இரட்டை கிளவி வேறுபாடு. சிவசிவா அப்படின்னா அந்த இதாக கிளவின்னு சொல்கிறது, வினைச்சொல் கிளவி சிவசிவ. அப்போ அந்த வரு உம்ன்றது மம் ஓம் அகத்தீசாய நமக. அப்போ அந்த அம்முன்றது உள்ளுக்குள்ளே அதாவது ஆரம்பிக்கிற ஒரு சுவாமியோடைய ஆரம்ப காலம். உம்முன்றது உள்ளுக்குள்ளே போயிடுது. இந்த ஓம்ன்ற இதுக்குள்ளே பிரித்து பார்த்தோம் அப்படின்னா கூட்டல் கூட்டல் மம். அப்போ அந்த தான் வீடு பேர். உள்ளுக்குள்ளே மௌனத்தில் உள்ளுக்குள்ளே உறங்கி போகிறது தான் அப்போ வரு அந்த வினைச்சொரு கிளவிக்குள்ளே போய் இரண்டரை கலத்தல். அப்படி கலந்துட்டோம் அப்படின்னா இதை வந்து வெளிப்படையாக நம்ம சொல்ல முடியாது, இதை உணர தான் முடியும். சுவாமி கூட அருபமாக நம்ம உள்ளுக்குள்ளே கலந்துட்டோம் அப்படின்னா அதுதான் வீடு பேருன்னு சொல்லி சுவாமி உணர்த்துறாங்க. அந்த ஓம்ன்றதில் அச்சரத்தில் மம், அந்த உம்ன்ற இரட்டை கிளவி, அந்த உம்ன்றதில் தான் மௌனம் இருக்குது. ஓம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஓம்ன்ற ஓங்காரத்துக்குள்ள உம்முன்றது வந்து சைலன்ஸ், இம்முன்றதில் முடியுது. அப்போ அந்த உம்முன்றது தான் வந்து இங்கே இப்பயே இருக்குது. அதுதான் சொல்கிறாங்க மோராங்கு வருவும் வினைச்சொரு கிளவி. அதாவது வாரா காலத்து நிகழுங்காலத்து அதை பிடிச்சி அதில் தங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வரவும் மாட்டோம், நிகழ்காலத்திலே தங்கிடுவோம். நிகழும் காலம் ப்ரெசண்ட்டும் கிடையாது, அதாவது பாஸ்ட்டும் கிடையாது, ஃப்யூச்சரும் கிடையாது, ப்ரெசண்ட்லேயே இருந்துருவோம். அதான் நிகழும் காலத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த முக்தி அடைதலில் ஜீவன் முக்தனுக்கு உண்டான வருவும்ன்ற இதில் சுவாமி உணர்த்திருக்காங்க. இதுதான் கடவுள் வாழ்த்தோட இருக்கிற இந்த திருக்குறளுடைய அர்த்தம். அப்போ மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். நீடு வாழ்வார்னா அவங்களுக்கு பிறவியே கிடையாது. பிறவி இல்லை அப்படின்னா மரணமும் கிடையாது. பிறப்பு இறப்பை தாண்டி உள்ள ஒரு நிலையை தான் சுவாமி இதில் உணர்த்திருக்காங்க. இதுதான் ஒரு மனிதன் மாமனிதனாகி புனிதனாகி பேருண்மையை உணர்ந்து ஜீவன் முக்தனாக ஆகிறான். அதுக்கு இந்த திருக்குறள் மிக முக்கியமான திருக்குறள். இது மிகப்பெரிய அறம். ஒரு மனிதன் வீடு பேறு அடைந்து விட்டான் என்றால் அதுதான் இந்த உலகம் என்டையர் பிரபஞ்சத்துக்கே மிகப்பெரிய ஒரு விமோச்சனம். அதுதான் வந்து மிகப்பெரிய அறம். அறத்திலே மிகப்பெரிய அறம் வந்து இந்த திருக்குறள் உணர்த்துகிற உண்மை பொருள். சரிங்களா? அடுத்து பார்க்கும் பொழுது வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இதுக்கு பரிமேல் அழகர் என்ன உணர்த்துறாங்க அப்படின்னா வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு, ஒரு பொருளையும் விழைதலும் வெறுத்தலும் இல்லாதவன் அடியை சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல எக்காலத்தும் பிறவி துன்பங்கள் உளவாகா. பிறவி துன்பங்களாவன தன்னை பற்றி வருவனவும் பிற உயிர்களை பற்றி வருவனவும் தெய்வத்தை பற்றி வருவனவும் என மூவகையான் வருந்துன்பங்கள் அடி சேர்ந்தாருக்கும் அவ்விரண்டும் இன்மையின் அவை காரணமாக வரும் மூவகை துன்பங்களும் இலவாயின. அப்போ இந்த திருக்குறளினுடைய ஆழ்ந்த பொருள் என்ன அப்படின்னா வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு, ஒரு பொருளையும் விழைதலும் வெறுத்தலும் இல்லாதவன் அடியை சேர்ந்தாருக்கு. அவனுக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது. ஒரு மனிதன் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான அறம். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இட்லி பிடிக்கும், தோசை பிடிக்காது, உப்புமா பிடிக்காது, பூரி பிடிக்கும், பூரி கிழங்கு பிடிக்கும், பூரி சாம்பார் பிடிக்காது, இந்த பழம் பிடிக்கும், அந்த பழம் பிடிக்காது, இவனை பிடிக்கும், அவனை பிடிக்காது. இந்த பிடிக்கும் பிடிக்காது விருப்பு வெறுப்பு இல்லாமல்
இந்த வேண்டுதல் வேண்டாமல் இல்லானடி சேர்ந்தாருக்கு என்பது என்ன, ஒரு பொருள் மேலே அவங்களுக்கு வந்து இன்டென்ஷனோ இன்ட்ரெஸ்ட்டோ ஆர்வமோ பற்றோ இருக்காது. அது வேணுமா வேணும், வேணாமா வேண்டாம். அப்போ ஒரு பொருளையும் விழைதலும், வீடு வாங்கி கட்டணும் இருக்காது. வீடு இருந்தால் பரவாயில்ல, நடந்து போனாலும் பரவாயில்ல, காரில் போனாலும் பரவாயில்ல, பஸ்ஸில் போனாலும் பரவாயில்ல. அப்போ ஒரு பொருளின் பொருட்டு வேண்டும்ன்ற விழைதல் இருக்காது. எதையும் அடையிறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு உணர்ந்து மௌனமாக இருக்கிற நிலை, இது மிகப்பெரிய அறம். அப்போ வெறுத்தலும் இல்லாதவன், இந்த பொருள் வருதா, வந்தாவா, வராட்டி போட்டோம், வந்தாலும் ஓகே, வரலைனாலும் பரவாயில்ல. அப்போ அந்த மாதிரி வெறுத்தலும் கிடையாது, யார் மேலேயும் கிடையாது, இந்த உலகத்தில் யார் மேலேயும் கிடையாது, வெறுத்தலே கிடையாது, வெறுப்பே கிடையாது. அப்போ விருப்பெருப்பு அற்ற ஒரு நிலை உள்ள ஒரு மனிதன், அந்த மாமனிதன் புனிதன் இறைவனுடைய அடியை சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில் எக்காலத்திலும் பிறவி துன்பங்கள் உளவாகா. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பிறவி துன்பங்கள் கிடையாது. அவங்க பிறந்தவனுடைய துன்பம் எங்கேருந்து வருது, பிடிக்குது பிடிக்கல, இந்த ரெண்டுக்குள்ளே தான் பிரச்சனையே. அவன் வந்தால் பிடிக்கல, இவன் இருந்தால் பிடிக்குது. அதே மாதிரி பெண் ரூபமோ ஆண் ரூபமோ எந்த பொருளாகட்டும். அப்போ இந்த விழைதல், எதன் பொருட்டும் விழைதலும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. விருப்பு வெறுப்பு அற்ற நிலையில் ஒரு நிலையில் இருக்கும்போது அவனுக்கு எந்த துன்பமும் கிடையாது. இன்றைக்கி படைத்து சாப்பிடணுமா, பரவாயில்ல. தயிர் சாதம் இருக்கா, பரவாயில்ல. அவன் எதையை நோக்கியும் போகலை. இந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு போவோமா, போவோம். கோயில் நட சாத்திருக்கா, பரவாயில்ல. அப்போ அவனை எதுவுமே பாதிக்காத நிலையில் உள்ள தன்மை, இது வந்து மிக மிகப்பெரிய அறம். இந்த அறம் இருந்தாலே உலகம் மிகப்பெரிய க்ஷேமம், லோக க்ஷேமம் அதுதான். அப்போ இந்த பிறவி துன்பங்கள்னு பரிமேல் அழகர் எதை உணர்த்துனாங்க அப்படின்னா, தன்னை பற்றி வருவனவும், தன்னை நோக்கி தான்ற அந்த உடம்பு மனம்ன்ற ஒரு ரூபபாவத்தை நோக்கி எது வந்தாலும் அவங்க ஏற்றுக்குவாங்க, எது விட்டு போனாலும் போயிடுவாங்க. அதான் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ஊரில் ஒரு சாமியார் இருந்தாராம். அந்த சாமியார் மௌன சாமியார், யார்கிட்டையும் பேச மாட்டார். கோயில் வாசல்லே அரச மரத்துக்கு பக்கத்தில் உக்காண்டிருப்பார். அப்போ அந்த ஊரில் ஒரு பிரச்சனை. ஒரு அம்மா வந்து குழந்தைய தூக்கிட்டு வந்து அவர்கிட்ட போட்டிட்டு இப்போ ஓடிடுச்சு. இவர் வந்து பார்த்தாரு, என்ன இந்த குழந்தைக்கு நீ தான் காரணமா அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது இவர்கிட்ட அந்த அம்மா கொடுத்துட்டு போயிட்டாங்க. இவரும் வளர்க்குறார். இப்போ ஊர் மக்கள்லாம் சேர்ந்து என்ன இந்த சாமியார் தான் அதுக்கு காரணமா அப்படி சொல்லி ரொம்ப கேவலமாகவும் அசிங்கமாகவும் பேசுகிறாங்க. அப்போ ஒரு சில வருடங்கள் கழித்து அந்த குழந்தைக்கு உண்டான தகப்பன் வரான். மனைவி கூட வந்து ஊர் மக்கள்கிட்ட பேசி இது ஏன் குழந்தை தான் அப்படி சொல்லி அந்த சாமியார்ட்டேருந்து எடுத்துகிட்டு போயிடுறான். அப்போ அவர் அப்பயும் மௌனமாக தான் இருந்தார். அப்போ அந்த குழந்தை தன்னை நோக்கி பழிபாவங்கள் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அவரும் பாதிக்கலை. எடுத்துகிட்டு போகிறீங்களா, எடுத்துகிட்டு போங்க, இருக்கட்டுமா இருக்கட்டும். அப்போ அதுதான் மௌனம், அதுதான் அறம். தன்னை நோக்கி பழிபாவங்கள் வந்தாலும் அவமானங்கள் அசிங்கங்கள் வந்தாலும் அந்த மௌனத்தில் இருக்கும்போது அந்த பொருள் குழந்தை இவர் போய் கேட்கலை, இவர் போய் எதை நோக்கி விழையலை, தன்கிட்ட வந்துருச்சா, தன்னை பற்றி வந்துருச்சா, அதையும் தம்முயிர்போல் பேணி பாதுகாத்தார். எடுத்துகிட்டு போகிறாங்களா, எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ விருப்பு வெறுப்பு கிடையாது. இது எல்லாம் வந்து பிற உயிர்களை பற்றி வருவனவும் தெய்வத்தை பற்றி வருவனவும் என மூவகையான வருந்துன்பங்கள். தெய்வத்தை பற்றி வருவனவும், தெய்வமாக இருந்தாலும் சரி. அப்போ இந்த மூவகையான துன்பங்கள் தன்னை பற்றி வருவனவும், தன்னை பற்றி வந்தாலும் சரி, பிற உயிர்களை பற்றி வருவனும். பிற உயிர்கள்னால் என்ன, தன்னை சுற்றி உள்ளவங்க மேலே எந்த அவதூறோ துன்பமோ இன்பமோ எது வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு துன்பம்னா தான் துன்பம்னு எடுத்துக்கிட்டு அவங்க மேலே ரொம்ப ஒட்டி உறவாடி பற்று கொண்டு அவங்க பிரச்சனையை தீர்த்தே ஆகணும் அப்படிலாம் போக மாட்டாங்க. அப்போ பிற உயிரையும் அதில் அவங்க துன்பப்படுற இன்பப்படுறதில் அதில் போய் தலையிட மாட்டாங்க, பிறர் காரியத்தில் தலையிடவும் மாட்டாங்க. தெய்வத்தை பற்றி வருவனமும், கோயில் கட்டணுமா, ஓகே, கோயில் கட்டலையா, பரவாயில்ல. அப்போ தெய்வங்களை பற்றினா தெய்வத்தை பற்றிய அது மேலேயும் அவங்களுக்கு பிடிப்பு கிடையாது, எதை பற்றி மேலேயும் பிடிப்பு கிடையாது, எதை பற்றியும் வெறுப்பு கிடையாது. இதுதான் வந்து மூவகை துன்பங்கள் சொல்லி பரிமேலழகர் உணர்த்துகிறாங்க.
அப்போ இது மூலயமா வர துன்பங்கள் எதுவும் பாதிக்காது. ஒரே பாயிண்ட்டு தான், நம்மளை நோக்கி வர துன்பமோ இன்பமோ அந்த இரு நிலைகளை கடந்து நிற்கிறவங்க. அதுதான் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில். அவங்களுக்கு துன்பமே கிடையாது. அவங்க இறைவன்கிட்ட போய் அதை கொடு இதை கொடுன்னு எதுவும் வேண்டுறதும் கிடையாது. தன்னை நோக்கி வந்ததையும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க, தன்னை நோக்கி போகிறத பற்றியும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க, அதை பற்றி ஒரு சட்டை பண்ணிக்க மாட்டாங்க. எப்படி ஒன்றால் இருக்க முடியுது அப்படின்னு கேட்டாலும் சரி, நம்ம சுற்றி எது நடந்தாலும் சரி, நமக்குள்ளே எது நடந்தாலும் சரி, சின்ன சலனம் இல்லாமல் இந்த கிறிஸ்டல் கிளியராக தெளிவாக இருப்பாங்க. அதுதான் மிகப்பெரிய அறம். லைக் டிஸ்லைக் அது ரெண்டுத்தையும் தாண்டிட்டாங்கன்னா முடிஞ்சது சீனு. அப்போ அது உணவாக இருக்கட்டும், இல்லை மனித ரூபமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், அவங்களுக்கு எந்த விருப்ப வெறுப்பும் கிடையாது. அதுதான் சுவாமி உணர்த்துறது. இது 4வது திருக்குறள். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல்லை, அவங்களுக்கு துன்பமே கிடையாதுன்னு சொல்லி சுவாமி உணர்த்தியிருக்கிறாங்க. அடுத்த திருக்குறள் பார்த்தோம் அப்படின்னா, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பரிமேலழகர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். இருள் சேர் இருவினையும் சேரா, இருள் சேர் இருவினையும் சேரா, மயக்கத்தை பற்றி வரும் நல்வினை தீவினை என்னும் 2 வினையும் உளவாகா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு, இறைவனது மெய்மை சேர்ந்த புகழை விரும்பினார் இடத்து, இன்ன தன்மைத்து என ஒருவராலும் கூறப்படாமையின் அவிச்சையை இருள் என்றும் நல்வினையும் பிறத்தற்கு ஏதுவாகலான் இருவினையும் சேரா என்றும் கூறினார். இறைமை குணங்கள் இலராயினாரை உடையர் எனக் கருதி அறிவிலார் கூறுகின்ற புகழ்கள் பொருள். இதனுடைய மிகப்பெரிய உன்னதமான அறம் சார்ந்த திருக்குறள் இந்த திருக்குறளை உற்று நோக்கும்போது அவ்வளோ பொருள் பதிந்தது. இதை பற்றி ஒரு நாள் முழுவதும் பேசலாம். ஏன் அப்படின்னா அவ்வளோ இருக்குது, ஒரு பிறவியே பத்தாது. இப்போ இருள் சேர் இருவினையும் சேரா, அதாவது மனிதன் மயக்கத்தில் இருக்கான், இருள் வினைன்னு இருக்குது, இருள் வினை, இருள் சேர் அருள், இருள் அருள். அப்போ இருவினையும் சேரா, அவங்க நல்வினை தீவினை என்னும் 2 வினையும் உளவாக, அவங்க அந்த அறம் சார்ந்த மாமனிதன் புனிதன் சித்தன் ஞானி அவங்கள எதுவும் தீண்டாது, நல்வினையும் தீண்டாது தீவினையும் தீண்டாது, அவங்க உள்ளுக்குள்ளே சொரூபமாக இருப்பாங்க. இப்போ நல்வினை தீவினைன்றது என்ன அப்படின்னா, நல்ல ஊழ் கெட்ட ஊழ், நல்ல கர்மா கெட்ட கர்மா, பாவம் புண்ணியம், அதை தான் சுவாமி உணர்த்துறாங்க. இந்த 2 வினையும் அவங்கள பாதிக்காது, அவங்க சொரூபத்திலே இருப்பாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, ஒருத்தவங்க தடியால் அடித்தாலும் சரி, வன்மையாக அவங்கள மனம் புண்படி பேசினாலும் சரி, அது உள்ளே போகாது. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவாங்க. இது ஒரு தீவினை. அவங்கள உட்கார வச்சு அபிஷேகம் பண்ணி பழங்களும் பொருளும் கொடுத்து இது பண்ணாலும் அவங்க எந்த சலனும் பட மாட்டாங்க. அப்போ இந்த 2 வினையும் உளவாகா. இப்போ 2 வினைன்னா என்ன, பாவம் புண்ணியம் அவங்கள ஒட்டாது. அதுக்கு முதல்ல ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும், அப்போ 0விலே இருப்பாங்க, ப்ளஸ்ஸும் கிடையாது மைனஸும் கிடையாது. அப்போ ஒரு சீடன் கேட்குறான், பாவ புண்ணிய கணக்கு, பாவம் என்றால் என்ன புண்ணியம் என்றால் என்ன எனக்கு கூறுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா சிஷ்யா, இந்த பாவ புண்ணிய கணக்கை பற்றி நான் சொல்லணுன்னா ஒரு பிறவி ஆகும். ஒரு பிறவின்றது இப்போ சராசரி வாழ்க்கையில் ஆயுள் பாவத்தில் 60 வருடங்கள் இல்லை 70 வருடங்கள், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சராசரி ஆயுள் 60 வருடங்கள் வச்சுக்குவோம். அந்த 60 வருடமும் அவனுக்கு ஒரு 6 வயசு விபரம் தெரியும் போது சொல்ல ஒரு குரு ஆரம்பிக்கிறார், இதுதான் பாவம் இது புண்ணியம் அப்படின்னு சொன்னால் ஒரு பிறவி பத்தாதான். அப்போ ஓரளவுக்கு புண்ணியம் செய்த ஆத்மாக்கள் மட்டும்தான் இந்த பாரத பூமியில் தென்னகத்தை இங்கே பிறந்து சித்தர்கள் பாதையில் வந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம காதில் எதெல்லாம் பாவம்னு சொல்கிறோமோ அதெல்லாம் செய்யக்கூடாது, நம்ம காதில் எது புண்ணியமோ அதெல்லாம் செய்யணும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இருந்தாலும் இந்த பாவ புண்ணியங்கள் மனிதனை சேராமல் இருந்துச்சு அப்படின்னா, அவங்க பாவம் பண்ணாலும் இறைவனுடைய செயல், புண்ணியம் பண்ணாலும் இறைவனுடைய செயல், அப்படி அர்த்தம் அல்ல. தனக்கு யாராவது தீங்கிழைத்தாலோ அதுவும் இறைவன் செயல், தனக்கு யாராவது நல்லது பண்ணினாலும் அது இறைவனுடைய செயல். கர்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க.
இந்த கர்ம வினையை தான் நல்வினை தீவினை அப்படின்னு சொல்லி சுவாமி உணர்த்துறாங்க. 2 வினையும் உளவாக அவங்களுக்குள்ளே போகாது. அவங்கள்ட்ட போய் ஏதாவது ஒரு குறையாக சொன்னாலும் சரி, குற்றமாக சொன்னாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு அதுக்கு என்ன பரிகாரமாக சொல்லிவிட்டு அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு தலைவலியும் கிடையாது. ட்ரெயினில் ஏறி உக்காந்து, அதான் ரமண பகவான் சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு இவ்வளோ துன்பமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது யாருக்கு துன்பம் கேளு, நீ யாருன்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா, ஒரு ட்ரெயினில் ஏறிட்டோம் சூட்கேஸோட, அந்த சூட்கேஸை வந்து ஐயோ ட்ரெயின் சுமக்குதுன்னு சொல்லி நம்ம தலையில் தூக்கி வச்சுக்கிறது இல்லை. அந்த மாதிரி தான் நம்மளுடைய பிரச்சனைகள் கிடையாது, 3வது நபர் மாதிரி பார்க்கணும்னு சொல்லி அகஸ்திய பெருமான் உணர்த்தினாங்க. ஒவ்வொருவருடைய பிரச்சனையும் 3வது நபர். நம்ம ரோட்டில் போகிறோம், இல்லை ஒரு தொலைக்காட்சியிலையோ இல்லை மற்ற ரூபத்துலேயோ நம்ம கேட்குறோம் ஒருத்தவங்க பெரிய துன்பம் அப்படின்னா அது நம்மளை பெருசாக ஒன்றும் பாதிக்காது. அப்படியா அப்படின்னு சொல்லி, ஆனால் நமக்கு வரும்போது அது கடுமையாக பாதிக்கும். அப்போ இந்த மாமனிதர்கள், அறம் சார்ந்த மனிதர்களை தூற்றுதலும் போற்றுதலும் அவங்கள ஒன்றுமே பண்ணாது. புகழ்ந்தாலும் ஓகே, இகழ்ந்தாலும் ஓகே, புகழையும் இகழையும் அதை சரிசமமாக பார்க்குறவங்க, பாவம் புண்ணியத்தை சரிசமமாக பார்க்குறவங்க, இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக பார்க்குறவங்க, கெட்ட கர்மா நன்கர்மா 2 சமமாக பார்க்குறவங்க, அவங்கள எதுவுமே ஒட்டாது. அவங்க தான் ஞான ஸ்வரூபம். அதுதான் அறத்துப்பாலில் உள்ள மிகப்பெரிய சூக்குமமான அதிகாரம். அதில் இந்த கடவுள் வாழ்த்தில் கடவுளை பற்றி சொல்லக்கூடிய தன்மையில் அறம் சார்ந்த ஒரு அருமையான திருக்குறள் இது. அந்த ஞானி, அந்த இறைத்தன்மையில் இருக்கிறவங்கள, அறம் சார்ந்த மனிதனை, அந்த அறத்தில் இருக்கிறவங்கள வந்து அந்த 2 வினையும் ஒன்றும் பண்ணாது. இறைவன் பொருள் புகழ் புரிந்தார் மாட்டு, இறைவனது மெய்மை சேர்ந்த புகழை விரும்பினார் இடத்து. அவங்க வந்து இறை சேவையிலையும் இறைவனுடைய புகழிலையும் இறைவன் பொருட்டு தான் அவங்க இருப்பாங்க. அப்போ அவங்கள இப்படி தான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ண முடியாது. இருள் என்றும் நல்வினையும் பிறத்தற்கு ஏதுவாகலும் இருவினையும் சேரா. அவங்கள எதுவுமே சேராது, இருவினையும் சேராது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இறைமை குணங்கள் அப்படி சொல்கிறாங்க. இறைத்தன்மை உடைய குணம். இப்போ சுவாமியை வந்து எத்தனை பேர் இப்போ புகழ்கிறாங்க, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க அப்படின்னு புகழுறோம். அதே டைமு என்ன சாமி அண்ணாமலையார் எனக்கு என்ன கொடுத்தாரு, என்ன செஞ்சார், இத்தனை கிரிவலம் வந்தேன், எனக்கு இன்னும் வேலை கிடைக்கலையே, இன்னும் குழந்தை பிறக்கலையே, அப்படி சுவாமியை வந்து நிந்தை பண்ணுறது, குருவை நிந்தை பண்ணுறது. அப்போ இந்த நிந்தை பண்ணுறதுனால சுவாமி ஏதாவது ஆக போகிறாங்களா, புகழறதுனால எதுவும் ஆக போகிறாங்களா? ஒன்றும் கிடையாது. அப்போ சுவாமியுடைய மொத்த சொரூபத்தையும் நம்ம புகழும்போது அது நமக்கு திரும்பி கிடைக்கிது. அப்போ எதை நம்ம கொடுக்குறோமோ அதுதான் நம்ம வாங்குகிறோம். அப்போ ஒரு இறைத்தன்மை உள்ள ஒரு மாந்தர், அறம் சார்ந்த மாந்தர், அதை தான் சுவாமி உணர்த்துறாங்க. இறைவன் பொருள் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனுக்காக சேவை செய்கிறவங்க, அறம் சார்ந்த மனிதன், அந்த இறைவன் பொருள், அதுதான் இறைவன் பொருள்ன்றது என்ன அப்படின்னா இந்த அறம். இதில் இருக்கிறவங்கள தீவினை நல்வினை பற்றாது. அதை தான் இருள் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் புகழ் புரிந்தார் அப்படின்னு சொல்லி சுவாமி உணர்த்துறாங்க. அடுத்த திருக்குறள் பார்த்தோம் அப்படின்னா, பொறிவாயில் 5 பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பரிமேல் அழகர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொறிவாயில் 5 அவித்தான். பொறிவாயில்னா மெய், வாய், கண், மூக்கு, செவி. அப்போ இந்த உடல், வாய், கண், மூக்கு, காது, இந்த பொறிகள் வழியாக உடைய 5 அவாவினையும் அறுத்தானது. 5 அவா அப்படின்னா 5 ஆசைகள், இந்த 5 மூலமாக நுகரக்கூடிய ஆசைகள் அவங்க அறுத்துட்டாங்க. அப்படி அறுத்தவன் மட்டும்தான் அறம் சார்ந்த மனிதன், அவன்தான் புனிதன். அதுதான் அறத்துப்பாலில் உள்ள முதல் அதிகாரத்தில் உள்ள இந்த திருக்குறளுடைய முக்கியமான நெறி. 5 அவங்க வந்து உட்பட மாட்டாங்க. கண்ணால் பார்க்குறதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க, காதால் கேட்குறதுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க, உடல் இன்பமும் கிடையாது, சிற்றின்பமும் அதுக்கு மேலே பற்று கிடையாது. நல்லா சாப்பிடணும், அறுசுவையோட உணவோடு அது மேலே பற்றுதல் கிடையாது. அறுசுவை உணவு கிடைச்சாலும் பரவாயில்ல, சாப்பாடு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, காதால் நல்லது விழுந்தாலும் கெட்டது விழுந்தாலும் அதை பற்றி அவங்களுக்கு எதுவும் கிடையாது. கண்ணால் பார்க்குறதும் சரி, காதால் கேட்குறதும் சரி, மூக்கால் மணக்கிறதும் சரி, உடம்பால்
தொடு உணர்வாக இருந்தாலும் சரி, இந்த ஐம்பொறிகள்னால அவங்க ஆசைகளை அறுத்தவங்க. அவன்தான் உண்மையான அறம் சார்ந்த இறை சொரூபம். பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார், மெய்யான ஒழுக்க நெறியின் கண் வழுவாது நின்றார். அப்போ அவங்க பொய் பேச மாட்டாங்க. பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார், அவங்க தனி மனித ஒழுக்கத்தை பேணுவாங்க. ஒழுக்கம்ன்றது என்ன பண்ணுன்னா, அவங்கள்ட்ட பொய் பித்தலாட்டம் இருக்கவே இருக்காது. சத்தியத்தில் வாழ்ந்து சத்தியத்திலே ஒடுங்கி அடங்கி போயிடுவாங்க. அகஸ்தியம் சத்தியம் சாநித்தியம். அப்போ அந்த சாநித்தியம், அந்த பொய்மை இல்லாத ஒரு மெய்மையிலே வாழக்கூடியவங்க. மெய்யான ஒழுக்க நெறியின்கண் வழுவாது நின்றார். இந்த மெய்யான ஒழுக்க நெறியில் நின்னவங்க அவங்க தான் அறம் சார்ந்த மனிதன். அவங்க தான் இறை சொரூபம். அவர் தான் இறைவன் சொல்கிறாங்க. அப்போ கடவுள் வாழ்த்துன்ற அதிகாரத்தில் உள்ள இந்த திருக்குறளை பார்த்தோம் அப்படின்னா, பொய்யான வாழ்க்கை வாழாமல் மெய்யான ஒழுக்க நெறியின் கண் வழுவாது நின்றார். வழுவாதுன்னா என்ன அப்படின்னா, இன்றைக்கி பார்க்குறோம் எவ்வளோ பேர் அப்படிலாம் இருந்தால் வாழ முடியுமா? ஏங்க இந்த கையூட்டுன்னு சொல்லுவாங்க, அகஸ்தியவர்மன் சொல்லுவாங்க, லஞ்சம் கொடுத்தல் லஞ்சம் வாங்குதல் இது பெருங்குற்றம். லஞ்சம் கொடுக்கறதும் தவறு, லஞ்சம் வாங்கிறதும் தவறு. அதை அகஸ்தியவர்மன் கையூட்டு சொல்லுவாங்க. கையூட்டு கையால் கொடுக்குற பொருள் சார்ந்த அடிப்படையான இது. அப்போ அதில் லஞ்சம் கொடுக்காமல் எப்படி வேலை முடியும்? லஞ்சம் வாங்காமல் எப்படி சார் இது பிழைக்க தெரியாத ஆளாக இருக்கீங்களே சார், என்ன சார் நீங்கள் அப்படி சொல்லி பணி பார்க்குற இடத்துல நிறைய பேர் பேசிக்குவாங்க. அப்போ வழுவாது, அது ஒரு பொய்யான வாழ்க்கை. அது அப்படி அதர்ம வாழ்க்கை பொய்யான வாழ்க்கை. அப்போ இந்த ஒழுக்க நெறியில் வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய இது என்ன அப்படின்னா, ஒழுக்கம் மாறாது, வழுவாது, விழமாட்டாங்க. எது நடந்தாலும் சரி, நான் பணிபுரிகிறேன்னா அந்த ஒழுக்கத்தை மீற மாட்டேன், லஞ்சம் வாங்கவும் மாட்டேன், லஞ்சம் கொடுக்கவும் மாட்டேன். இது ஒரு ஒழுக்க நெறி. அது பொய்யான வாழ்க்கை. அதில் வழுவாது நின்றார். மெய்யான ஒழுக்க நெறியின் கண் வழுவாது நின்றார். அது இல்லறத்துலேயும் அப்படி இருப்பாங்க, வேலை பார்க்குற இடத்துலையும் அப்படி இருப்பாங்க, ஆன்மீகம் சார்ந்த அறப்பணியில் இருக்கும்போதும் அப்படி இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க பொய்யே பேச மாட்டாங்க, பொய் பித்தலாட்டம் கிடையாது. இப்போ பொய்யான ஒரு கணக்கு வழக்கு எழுதுகிறாங்கன்னு வச்சுக்குவோம், அதில் உண்மை தன்மை இல்லை. ஒரு வீடு கட்டுறாங்க, இல்லை ஒரு பொருள் வாங்குகிறாங்க. இப்போ நிறைய பேர் என்ன அப்படின்னா, எவ்வளோ கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கமிஷன் அடிக்கிறது. அப்போ இதெல்லாம் இன்றைக்கி சாதாரணமாக போயிடுச்சு. எல்லா இதுலேயும் ஊழல், லஞ்ச ஊழல்லேருந்து குடும்பத்திலேருந்து பெரிய இடத்துல வரைக்கும் மறைமுகமாக நடக்கிற ஒரு நிகழ்வு. இது எல்லாருக்கும் சொல்லலை, அது பண்ணுறவங்கள தான் நான் குறிப்பிட்டு சொல்கிறேனே தவிர பண்ணாதவங்களெல்லாம் சொல்லலை. அப்போ இந்த பொய்யான வாழ்க்கை, ஃப்ராடுலன்ஸ், பொய் பித்தலாட்டம் வாழ்ந்த வாழ்க்கையை வாழ மாட்டாங்க. அது அறம் கிடையவே கிடையாது. இப்போ அறம் சார்ந்த ஒரு பொய்ய தன்மை இல்லாத ஒரு ஒழுக்க நெறி உள்ள மெய்யான ஒழுக்க நெறியின் கண் வழுவாது நிற்கிறவங்க தான் கடவுள். அவங்க தான் அறத்தை பேணுறவங்க. அறத்தை பேணி அதன் மூலமாக வாழ்ந்து அறத்திலே நின்று அறத்திலேயே ஒடுங்குறவங்க. அவங்க நீடு வாழ்வார். பிறப்பின்றி எக்காலத்தும் ஒரு தன்மையராய் வாழ்வார். அப்போ அவங்களுக்கு பிறப்பே கிடையாது, ஒரே தன்மையிலே, அதாவது கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்களா, இவங்க இப்படி தான் அகராதின்னு கிடையாது, அந்த அகராதி கிடையாது. இவங்க இப்படி தான், இவர் காசு வாங்க மாட்டாருப்பா, அவரா பொய் சொல்ல மாட்டாருப்பா, அந்த ஏதாவது பெண் சவகாசம், அவர் ஒழுக்கமானவர், எல்லா பெண்களையும் தாய் போல் பார்ப்பார், பெண்களை போற்றி நடப்பார், மரியாதை கொடுப்பார், லஞ்சம் வாங்க மாட்டார், கடுமையான சொல்லு பேச மாட்டாங்க, தீவினையான எண்ணங்கள் அவங்களுக்கு கிடையாது. அப்படி அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழறவங்க. அப்போ இந்த புலன்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க தான் நீடு வாழ்வார். புலன்கள்னு சொல்லும்போது ஐந்தாகலான் அவற்றின்கண் செல்கின்ற அவாவும் ஐந்தாயிற்று. அப்போ இந்த 5 புலன்களுக்கும் ஆட்பட்டு ஆசையின் மோகத்தினாலையும் அவாவில் இருக்கிறவங்க, அவான்றது ஆசையின் கண் இருக்கிறவங்க அவங்க பொய்யான வாழ்க்கை, அவங்க நீடு வாழுதல்ன்றது கிடையாது. நீண்டு வாழுதல், பிறப்பின்றி எக்காலத்தும் ஒரே தன்மையராய் வாழ்தல், இப்படி தான் வாழணும் அப்படின்னு ஒரு ஒழுக்க நெறிமுறையோடு கடைபிடிக்கக்கூடிய ஆத்மா, அந்த ஆத்மா தான்
நீடூழி வாழ்வர் அப்படின்னு சொல்லி சுவாமி உணர்த்துறாங்க. இவை 4 பாட்டானும் இறைவனை நினைத்தலும் வாழ்த்தலும் அவன் நெறி நிற்றலும் செய்தார் வீடு பெறுவர் என்பது கூறப்பட்டது. இப்படி இருக்கிறவங்க தான் முக்தி அடைய முடியும், வீடு பேறு அடைய முடியும் அப்படி சொல்லி சுவாமி உணர்த்துறாங்க. அப்போ முக்தி வீடு பேருக்கு உண்டான நம்ம எத்தனையோ நூல்கள் கற்றிருந்தாலும் திருவள்ளுவர், தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சித்தர் அவர் எழுதின இந்த நூலில் முதல் அதிகாரத்தை பிடிச்சாலே போதும், நம்ம கரை சேர்ந்துடலாம். அப்போ இதனுடைய திருக்குறளுடைய என்ன அப்படின்னா, பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். நீடு வாழ்வார்னா முக்தி அடைஞ்சிருவான். இந்த 5 புலனுக்கு எவன் ஒருத்தன் ஆட்படாமல் அறத்தை சார்ந்து வாழறானோ, ஒழுக்க நெறி மாறாமல் வாழறானோ, நான் இப்படி தான் வாழ்வேன், 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் தப்பு பண்ண மாட்டேன், மண் ஆசை பெண் ஆசை பொன்னாசை இந்த 3 ஆசைகளையும் மறந்தவன், அறுத்து எரிஞ்சவன், 5 புலன்களுக்கும் ஆட்படாமல் இருக்கிறவன், அவன் ஒருத்தவன் மட்டும்தான் முக்தி அடைய முடியும், வீடு பேறு அடைய முடியும்னு பரிமேலழகர் திருவள்ளுவருடைய திருக்குறளான இந்த குறள்லேருந்து அவங்க உணர்த்துறாங்க. அதுக்கு அடுத்த குறள் பார்த்தோம் அப்படின்னா, தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் ஒருவாற்றானும் தனக்கு நிகர் இல்லாதவனது தாளை சேர்ந்தார் கல்லது மனக்கவலை மாற்றல் அரிது. இதில் என்ன அப்படின்னா, தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் அப்படின்றது என்ன அப்படின்னா, தனக்கு உவமை இல்லாதான், அவனை போல் யாருமே கிடையாது, அவன் மட்டும்தான், அவனுக்கு நிகர் அவனே தான். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, திருவள்ளுவர் தான், திருவள்ளுவர் சித்தரை யார் கூடயும் கம்பேர் பண்ண முடியாது. அகஸ்திய பெருமான் தான், சிவபெருமான் தான், முருகப்பெருமான் தான். அப்படி இறைத்தன்மையோட நம்ம சமுதாயத்தில், நம்ம குடும்பத்தில், நம்ம நாட்டில் வாழ்பவர்கள் அவருக்கு நிகர் அவரே. அவருக்கு தனக்கு ஊமை கிடையாது. இவனை மாதிரி அவனை மாதிரி நம்ம சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. தனக்கு ஊமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால், அப்படி இறைவனுடைய தாளை சேர்ந்தாருக்கு ஒருவாற்றானும் தனக்கு நிகர் இல்லாதவனது தாளை சேர்ந்தார்க்கு அல்லது மனக்கவலை மாற்றல் அரிது. அப்படி யாரையாவது நம்ம அப்படி வாழறவங்களுடைய காலை பிடிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த தாள்ன்றது பாதம் காலை பிடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நாளும் கவலை கிடையாது. இது குரு தன்மைக்கு உண்டான குறள். ஒரு குருவோ இல்லை நமக்கு வழிகாட்டியோ ஒரு வெளிச்சமாக இருக்கிற ஒரு ஆத்மா, பரமாத்மாவாக இருக்கிற தன்மையுடைய, அதுக்கு ஓமையே கிடையாது. இப்போ கிருஷ்ண பரமாத்மா இருந்தார், அவரை யார் கூட கம்பேர் பண்ண முடியும்? ராமபிரான் இருந்தார், அவரை யார் கூட கம்பேர் பண்ண முடியும்? வசிஷ்டர் இருந்தார், யார் கூடயும் கம்பேர் பண்ண முடியாது. யூனிக்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, விஸ்வாமித்தர் யூனிக், வசிஷ்டர் யூனிக், அகஸ்திய பெருமான் யூனிக், யார் கூடயும் அவங்கள கம்பேர் பண்ண முடியாது. இவனை போல தான் நான் எத்தனை பேரை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எத்தனை பேரை பார்த்தாலும் இவனை மாதிரி அவன் கிடையாதுன்னு ஒருத்தன் வைராக்கியமாக சத்தியத்துலேயும் அறத்துலையும் நிற்கிறான் அப்படின்னா அவன் தான் நிற்பான். அவன் தான் ஜீவன் முக்தன், அவனுக்கு நிகர் அவனே, ராமனுக்கு நிகர் ராமனே. அப்போ தனக்கு உவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் ஒருவாற்றானும் தனக்கு நிகர் இல்லாதவனது தாளை சேர்ந்தார் கல்லது. ஸோ விபீஷணன் ராமனை பிடிச்சாரு. ஏன்னா ராமனை போல் யாருமே கிடையாது. அவன் அந்த காலகட்டத்தில் ராமனை மாதிரி யாருமே கிடையாது. தோள் கண்டார் தோளே கண்டார்ன்ற மாதிரி. ஏன் இந்த ராமாயணத்தில் அந்த நிகழ்வை கொண்டு சொல்கிறான் அப்படின்னா, ராமனை போல் யாருமே இருக்க முடியாது. அவனுடைய தன்மைக்கு ஒரு ஏன்னா பெருமாளே தசரதனுடைய புண்ணிய பலனுக்கு பெருமாளே அவதரித்தார் இல்லையா. அப்போ அந்த ராமன் அந்த ராமனுடைய தாளை பிடிச்சிட்டான் விபீஷன். அவங்க ஆஞ்சநேயராகட்டும், யாரெல்லாம் ராமனுடைய சீதா பிராட்டி வைதேகி ஆகட்டும், ராமனுடைய காலை பிடிச்சதுனால அவங்களுக்கு எல்லாருக்குமே விமோச்சனம் தான். அவங்க யாருக்குமே மனக்கவலைன்றதே கிடையாது. ஆஞ்சநேயருக்கு துளி கூட கவலை கிடையாது, விபீஷணனுக்கு கவலை கிடையாது. ராமபிரானுடைய பத்னி வைதேகி சீதா பிராட்டிக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. அப்போ
இந்த ராமபிரான்ருடைய அவருடைய இதை பிடிச்சாங்க. அதே மாதிரி அகஸ்திய பெருமானுடைய சிஷ்யர்கள் கோடான கோடி பேர்கள் இருக்காங்க. புலஸ்தியர்லேருந்து போகர்லேருந்து. அவங்க போகருக்கு குருவை தவிர வேறு யாரும் தெரியாது. அப்போ தனக்கு உவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் ஒருவாற்றானும் தனக்கு நிகரில்லாதவனது தாளை சேர்ந்தார்க்கு அல்லது. மனக்கவலை மாற்றல் அறிது. அவங்களுக்கு துன்பமே கிடையாது. அது மனத்தின் கண்ணாக இருந்தாலும் சரி, உடம்பின் கண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு துன்பம் கிடையாது. ஈன்றார் போல ஈண்டருமை இன்மை மேல் நின்றது. தாள் சேர்ந்தார் பிறவிக்கு ஏதுவாகி காம வெகுளி மயக்கங்களை மாற்ற மாட்டாமையின் பிறந்து அவற்றான் வரும் துன்பங்களுள் அழுந்தவர் என்பதாம். இப்போ இந்த திருக்குறள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு கண்டூசிவமான ஒரு அட்மாஸ்பியர், மழை பெஞ்சுட்டுருக்கு. இந்த மழை பெய்கிற ஒரு நிகழ்வே ஒரு சுபசகனம். ஏதோ இந்த திருக்குறள் மூலமா 4 பேருக்கு உபதேசம் போய் சேரும்போது அது யாருக்காவது ஒரு ஆளுக்காவது வேலை பார்க்கும், ஒரு ஆளுக்காவது வேலை செய்யும். அப்போ இந்த திருக்குறளில் பிறவிக்கு ஏதுவாகிய, ஏன் பிறவி எடுக்கிறோம்? மயக்கம். என்ன மயக்கம்? காமம் வெகுளி சம்பந்தப்பட்ட மயக்கம். காமம்னா என்னென்னா, காமம்னா அந்த காமம் கிடையாது. காமம்ன்றது ஒரு பற்று. எதன் மேலே நம்ம பற்று வச்சாலும் அது பேர் காமம்னு பேர். பென்சில் மேலே பென்சில், பேனா, இரேசர்லேருந்து, சின்ன குழந்தைங்கள்லேருந்து புத்தகம், ஃபுட்பாலு, வாலிபால், இந்த மாதிரி விளையாட்டு அம்சங்கள், கிரிக்கெட்டு, எது பதவி மேலே பற்று, பணத்தின் மேலே பற்று, பொருள் மீது பற்று, மண்ணின் மீது பற்று, பொன்னின் மீது பற்று, பெண்ணின் மீது பற்று. அப்போ இந்த பற்று, காமம், இந்த காமத்தை விட்டொழிக்க வேண்டும். அது ஒரு மயக்கம். எதை பிடிச்சாலும் சரி, எதன் மேலே நம்ம கண்கொண்டு நோக்கினாலும் சரி, அந்த இன்பம்ன்ற பேரில் நம்ம இதெல்லாம் ஒரு சிற்றின்பம். அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு அற்ப ஆசைகள், அற்பமான பொருட்கள், நிரந்தரமற்ற இன்பத்தை கொடுக்கக்கூடியது. நிரந்தரமான இன்பம் பேரின்பம் மட்டுமே. அப்போ காமம். அதுக்கடுத்து வெகுளி. இந்த வெகுளின்றது என்ன அப்படின்னா, கோபதாபங்கள், காம குரோத மதம் ஆச்சரியம். அந்த இதில் மயக்கத்தில் நீயா நானும் சண்டை போட்டுக்கிறது, அகங்கார பாவம், ஆணவம், கண்மம், மாயை சேர்ந்த இந்த காம வெகுளி மயக்கங்களை மாற்ற மாட்டாமின். அதை மாற்றினா மட்டும்தான் ஒருவன் முக்தி அடைய முடியும். அவற்றான் வரும் துன்பங்களிலிருந்து மாற முடியும். இல்லைன்னா அந்த காம வெகுளி மயக்கத்திலே பிறவி சூழலில் வேறு ரூபத்தில், பாவத்தில் நம்ம மாட்டிக்கிடுவோம். மாட்டிண்டு அவஸ்தைப்படுவோம். அப்போ தான் இந்த ஞான நூல்கள்லாம் தெரியும். அந்த துன்பம் தேவை. ஆனால் அந்த துன்பத்தை தாண்டி நம்ம எதுக்காக இந்த துன்பம், நம்ம ஏன் பிறந்திருக்கோம் அப்படின்னு உற்று நோக்கும்போது இந்த மாயையிலேருந்து வெளிவர்றதுக்கு உண்டான அறம் என்ன அப்படின்னா, இப்போ சொன்ன குறள் தான். தனக்கு ஊமை இல்லாதான் தாள் சேர்ந்தாருக்கு. ஒரு குருவை பிடிச்சிடணும். அகஸ்திய பெருமான்னா அகஸ்திய பெருமான், காகபுஜண்டர்னா காகபுஜண்டர், திருவள்ளுவர்னா திருவள்ளுவரை ஃபாலோ பண்ணால் 1330 குறளையும் படித்து கரைச்சி குடித்து அதில் உள்ள அர்த்தங்களை, சாராம்சத்தை, அதான் கடுவை துளைத்தேழு கடலை புகுத்தி, 7 கடலை புகுத்தியிருக்காங்களே, அந்த கடலெல்லாம் முங்கனாதான் அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்து முக்தி அடைய முடியும். இதுதான் சத்தியம். அப்போ தாள் சேராதார் பிறவிக்கு ஏதுவாகிய காமவேகளி மயக்கங்களை மாற்ற மாட்டாமையின் பிறந்து அவற்றார் வரும் துன்பங்களுள் அழுந்திரும். அழுந்துறதுன்னா என்ன? பூமியில் கால் பதிச்சோம் அப்படின்னா, ஒரு பாறாங்கல் இருக்குன்னா பாதம் பதிச்சுன்னா அழுந்த மாட்டோம். இதே ஒரு புதைக்குழி இருக்குன்னா புதை மண்ணில் வச்சு அழுந்திரும், உள்ளே போயிடுவோம், கழுத்து வரைக்கும் போயிடுவோம். அப்போ அழுந்தி போயிடுவோம். இந்த காம வெகுளி மயக்கங்களில் போயிட்டோம் அப்படின்னா மயங்கி அதுலேயே போய் அழுந்திட்டா திருப்பி பிறவி கடல் தான் சேத்துல விழுந்த ஒரு தன்மை தான். அப்போ சுவாமி அறநூல்கள், ஞான நூல்களில் குளிப்பாட்டி நம்மளை வேண்டாம், அந்த பக்கம் போகாத, இந்த பக்கமாக வா, தர்மத்துலேயும் சத்தியத்துலேயும் வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ இந்த திருக்குறளினுடைய
தன்மையை நம்ம பார்த்து உற்று நோக்கும்போது மிகப்பெரிய அருமையான குறள். பரிமேலழகர் உரை அவர் திருவள்ளுவரை உள்ளுக்குள்ளே இருந்து அவர் கொண்டு வந்த வெளிப்பாடு. தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்கு உவமை இல்லாதான்னா தனக்கு எக்ஸாம்பிள் கிடையாது. அவங்க முன்னுதாரணமாக இருப்பாங்க. அவங்களுக்கு உதாரணமாக முன்னுதாரணம் அவனை மாதிரி இருக்கணும். அவனுக்கு நிகர் அவனே தான். ராமன்னா ராமனுக்கு நிகர் ராமன் தான். பகவத்கீதை கொண்ட கிருஷ்ண பரமாத்மானா கிருஷ்ண பரமாத்மா தான் நிகர். அவருக்கு வேறு யாரும் நிகர் கிடையாது. அப்போ நரசிம்மர்னா நரசிம்மருக்கு நரசிம்மர் மட்டும்தான். அப்போ தனக்கு உவமை இல்லாதான் குருமார்கள் இருக்காங்க. தனக்கு உவமை, அவங்களுக்கு உவமை கிடையாது. இவங்கள போல் இவங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு நிகர் அவங்க தான் யூனிக். அந்த தனக்கு உவமை இல்லாதனுடைய தாழ் சேர்ந்தாருக்கு. அவங்களுடைய காலை இறுக்கி பிடிச்சிட்டோம். அகஸ்திய பெருமானுடைய பாதங்களை பற்றிட்டோம். திருவள்ளுவருடைய பாதத்தை பற்றிட்டோம். ராமபிரானுடைய பாதத்தை பற்றிட்டோம். கிருஷ்ண பரமாத்மனுடைய பாதத்தை பற்றிட்டோம். முருகப்பெருமானுடைய பாதத்தை பற்றிட்டோம். சிவபெருமானுடைய பாதத்தை பற்றிட்டோம். அம்பாளுடைய பாதத்தை பற்றிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு மனக்கவலை கிடையாது. என்ன மாதிரியான மனக்கவலை? காம வெகுளி மயக்கம் கொண்ட மனக்கவலை கிடையாது. அப்படி காலை பிடிக்காதவங்க மாறுறது அரிது. அவங்க சேர்த்து அழுந்திருவாங்க. பிறவி சூழலில் அழுந்தி மறுபடி பிறவி எடுப்பாங்க. இதுதான் மிகப்பெரிய அறம் சார்ந்த திருக்குறள். மிகப்பெரிய அறம். இந்த அறத்தை பிடிச்சோம் அப்படின்னா வேறு ஞான நூல்களோ வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ சிம்பிள். அறம்ன்றது இங்கேயே இப்பயே இருக்குது. இதுதான் அறம். இந்த அறம் சார்ந்த பண்பும் மாண்பும் மக்களிடையே அருகி வருகுது, குறைஞ்சி வருதுன்னு அகஸ்திய பெருமான் உணர்த்துறாங்க. இன்றைக்கி அறம் சார்ந்த மனிதர்கள் அறம்னா என்னன்னு தெரியாமலேயே அறம் சார்ந்த இடத்துல இருக்காங்க. அவங்க அறியாமையில் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம உணர்த்தணும் இதுதான் அறம். எத்தனையோ திருக்கோயில்களில் நான் அவங்கள மனம் புண்படும்படியோ அவங்கள யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, அறங்காவலர் குழு தலைவர் இருக்காங்க. இந்து சமய அறநிலைத்துறை, அறம் சார்ந்த துறைகள் இருக்கின்றன. அப்போ அதில் இது திருப்பி அரசியல் சம்பந்தப்பட்டதோ அல்லது ஒரு தனிநபரை பற்றதோ அல்ல. அறம் என்றால் அறியாமையில் உள்ள மனிதர்களுக்கு அறம் போய் சேர வேண்டும். அது பாமர மனிதனுக்கும் போய் அடிமட்ட மக்களுக்கும் சேர வேண்டும். திருவள்ளுவர் மூலமாக, அகஸ்திய பெருமான் மூலமாக என்பதுதான் சுவாமியோடைய விருப்பம். இதுதான் சித்தர்களுடைய உத்தரவு. ஆகையால் இந்த திருக்குறள்களை நாம் ஆய்ந்து உணர்ந்து பார்த்தோம் என்றால் இது வாழ்க்கை கல்வி அல்ல. நம்ம வீடு பேர் ஒருவரும் முக்தி அடைய உள்ள முத்தான கருத்துக்கள் செறிந்த ஒரு ஆழ்கடல் முத்து. இதுதான் மிகப்பெரிய ஒரு பிராப்தம். இது எல்லா நாட்டினருக்கும் கிடையாது, எல்லா அமைப்பினருக்கும் கிடையாது. அதுதான் இந்த சாராம்சம். அடுத்த திருக்குறள் பார்த்தோம் அப்படின்னா, அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. பரிமேலழகர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால், அதாவது அறக்கடலாகிய அந்தணனது தாளாகிய புனையை சேர்ந்தார் கல்லது பிறாழி நீந்தல் அரிது. அதனிற் பிறவாகிய கடல்களை நீந்தல் அரிது. அறம் பொருள் இன்பமென உடன் எண்ணப்பட்ட மூன்று நூல் அறத்தை முன்னர் பிரித்தமையான் ஏனைய பொருளும் இன்பமும் பிறவெனப்பட்டன. பல்வேறு வகைப்பட்ட அறங்கள் எல்லாவற்றையும் தனக்கு வடிவாக உடையன் ஆதலின் அறவாழி அந்தணன் என்றார். அறவாழி என்பதை தர்ம சக்கரமாக்கி அதனை உடைய அந்தணன் என்று உரைப்பாரும் உளர். அப்புனையை சேராதார் கரை காணாது அவற்றுள்ளே அழுந்துவர் ஆகலின் நீந்தலரிது என்றார். இது ஏகதேச உருவகம். அதாவது ஏகதேச உருவகம்னா ஒரே இதுதான், ஒரே இது. இப்போ அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் அறக்கடலாகிய, அறக்கடல் யார்? அந்தணன்றது இங்கே மிகப்பெரிய உத்தமமான மனித தன்மையுடைய அந்தணன் என்ற வார்த்தை இது தனிப்பட்ட நபரையோ அமைப்பையோ சொல்லலை. அறக்கடல், அந்தணன் அப்படின்னா அறக்கடல். இந்த அறக்கடல்னு யாரை சொல்கிறாங்க? அந்தணனை சொல்கிறார். யார் சொல்கிறாரு? திருவள்ளுவர் சொல்கிறார்.
அதுக்கு உரையாக எழுதிய பரிமேல் அழகர் சொல்கிறார், அறக்கடல் அறக்கடலாகி அந்தணனது தாளாகிய, அந்த அந்தணர் கூட்டத்தில் அந்தணனுடைய தாளை பிடிச்சி அந்த புனைனா அந்த இணைப்பில் சேர்ந்தவங்க மட்டும்தான் கரை சேர முடியும். சேர்ந்தார் கல்லது பிற ஆழில் நீந்தல் அரிது. அப்படி சேரலாம்ப்பா, அப்படி சேர முடியாதவங்க அரிதுன்றாங்க. கடலில் போய் விழுந்துட்டோம் அப்படின்னா ஒரு படகோ ஒரு கப்பலோ கிடச்சிருச்சுன்னா நம்ம நீந்தி கரை சேர்ந்துடலாம். அப்போ அறக்கடல்னு சொல்கிறாங்க. அந்த அறக்கடலில் இருக்கிற ஒரு கப்பல் மாதிரி சொல்கிறாங்க அந்தணரை. அந்தணனது தாளாகிய புனையை சேர்ந்தார் கல்லது பிற ஆழி நீந்தல் அரிது. இப்போ அறக்கடல்னு சொல்கிற அந்த அந்தணனுடைய அந்த பிணைப்பில் நம்ம இணைந்து அதில் கரை சேர்றது எளிது. ஆனால் அப்படி அல்லாதவர்கள் ஆழி நீந்தல் அரிது. அப்படி நீச்சல் அடித்து கரை சேரணும்னு நினைக்கிறதோ அப்படி நடக்கிறதோ அரிதுன்னு சொல்கிறாங்க. கஷ்டப்படணும், துன்பப்படணும். இப்போ அதனில் பிறவாகி கடல்களை நீத்தல் அரிது. அறம் பொருள் இன்பம் எனும் உடன் எண்ணப்பட்ட 3 நூல் அறத்தை முன்னர் பிரித்தமையான் ஏனை பொருளும் இன்பமும் பெறவெனப்பட்டன. என்ன சொல்கிறாங்க சுவாமி உணர்த்துறாங்க அப்படின்னா, அறத்தை தான் முன்னாடி கொண்டு வச்சுட்டார் திருவள்ளுவர். பொருள் இன்பம் இதெல்லாம் பின்னாடி வச்சுட்டாங்க. அதெல்லாம் இன்பம் சார்ந்தது, அறம் சார்ந்தது, அருள் சார்ந்தது. இறைவனை எப்படி அடைதல், குருவை எப்படி அடைதல், பிறவி பெருங்கடல் நீந்துதல் எப்படி, பிறவி கடலை கடப்பது எப்படி என்று அறத்தை கொண்டு வச்சுட்டாங்க. அறத்தை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம கரை சேர முடியும். அதை கடைபிடிக்கிறவங்க யார்? அந்தணன். அறக்கடல்னு சொல்கிறாங்க. அந்தணனை என்ன சொல்கிறாங்க? அறக்கடல்னு சொல்கிறாங்க. அப்போ முன்னர் பிரித்தமையான் பிரிச்சுட்டார். அறம் பொருள் இன்பம் 3ஆக பிரிச்சுட்டார். இந்த பொருளும் இன்பமும் சேர்ந்து காமத்துப்பால் பொருட்பால் இது ரெண்டும் இன்பம் சார்ந்தப்பட்டது. அதில் வர கல்லுண்ணாமையிலிருந்து அத்தனை இதுவும் பொருள் சார்ந்தது, இன்பம் சார்ந்ததுன்னுட்டாங்க. அப்போ இந்த பொருட்பாலில் உள்ள அதிகாரங்களில் அதை நம்ம டீப்பாக பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஆன்மீகம் சார்ந்த அறம் சார்ந்த அன்பர்கள் பொருட்பால் இன்பத்து பாலில் நம்ம அதை பற்றி நமக்கு தேவையில்லாத அமைப்பு. நமக்கு தேவை அறத்துப்பால் தான். அறம்னா என்ன, அறத்தை சம்மந்தப்பட்ட குறளை நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கோம். இப்போ அறம் பொருள் இன்பத்தில் அறத்தை முதல்ல வச்சதுக்கு என்ன அப்படின்னா, அறத்தை நம்ம பிடிச்சிட்டோம்னா மீதி எல்லாம் எது நடக்குமோ நடக்கும், எது நடக்காதோ நடக்காது. அதுதான் அறம் சார்ந்த உண்மை. பல்வேறு வகைப்பட்ட அறங்கள் எல்லாவற்றையும் தனக்கு வடிவாக உடைய நாதலின் பல்வேறுபட்ட அறங்கள் இருக்குது. இப்போ ஒரு அறமாக பார்த்துக்கிட்டு வரோம். அதில் கடவுள் வாழ்த்து சம்மந்தப்பட்ட கடவுள் அப்படின்னா என்னன்ற இதில் அர்த்தத்தில் உள்ள அறத்தை பார்த்துட்ருக்கோம். கடவுள் சம்மந்தப்பட்ட அறம் இது. கடவுள்னால் யார்? இந்த அறம் இருக்கிறவங்க எல்லாருமே கடவுள் தான். இப்போ ஒரு கடந்த மணித்துளிகளாக பார்த்த தன்மை உள்ள அத்தனை பேரும் கடவுள் தான். ஏன்னா அந்த அறம் தான் மிக உன்னதமான உத்தமமான அறம். அப்போ அறவாழி என்பதை தர்ம சக்கரமாக்கி அதனை உடைய அந்தணன் என்று உரைப்பாரும் உளர். இதுக்கு வேறு மாதிரியும் பொருள் கொள்ளலாம். அறவாழி என்பதை தர்ம சக்கரமாக்கி, தர்மத்தை தான் மிகப்பெரிய உன்னதமான கொள்கையாக வச்சுருக்கவங்க அதுவும் அறந்தான் அப்படி சொல்லி சுவாமி உணர்த்துறாங்க. அது அந்தணன், அதனையுடைய அந்தணன். அவங்க தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய அந்தணனும் நம்ம சொல்லலாம். அப்புனையை சேராதார் கரை காணாது அவற்றுள்ளே அழுந்துவர். அதனால் அப்படி தர்மத்தில் வாழக்கூடிய அறத்தில் வாழக்கூடிய அந்தணரை பின்பற்றி வாழாமல் வாழ்ந்தோம் அப்படின்னா பிறவி கடலில் முங்கிடுவோம். அதில் நீச்சல் அடிக்க முடியாது, அதில் கரை சேர முடியாது, இந்த பிறவி கடல்லேருந்து நீந்த முடியாது, கரை சேர முடியாதுன்னு சொல்லி சுவாமி ஏகதேச உருவகமாக சொல்லியிருக்காங்க. இந்த திருக்குறளினுடைய அமைப்பு என்ன அப்படின்னா, அறம் சார்ந்த இது என்ன அப்படின்னா, அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. அந்தணன்றது முக்கியமான ஒரு ஏகதேச உருவகம். அவங்க அறத்தை தான் ஃபாலோ பண்ணுவாங்க, தர்மத்தில் தான் வாழ்வாங்க. அறவாழி அந்தணன், அறம் குட்டல் ஆழி, ஆழினா கடல், அறம் சார்ந்த கடலில் வாழக்கூடிய அந்தணன் அவங்க சம்பந்தப்பட்ட பிணைப்பில் இருந்தால் ஈஸியாக கரை சேர்ந்துடலாம். ஏன்னா அவங்க அறத்தை பற்றி அத்தனையும் கரைச்சி குடிச்சிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க.
பிறவாழி நீந்தல் அரிது. அப்படி அவங்கள ஃபாலோ பண்ணாமல் நம்ம வந்தோம், அவங்கள விட்டு வேறுபட்டு வந்தோம் அப்படின்னா கடினம், பிறவி கடலில் முங்கிருவோம்னு சொல்லி சுவாமி உணர்த்திருக்காங்க. அதான் அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீந்தல் அரிது அப்படின்னு சொல்லி சுவாமி போடுறாங்க. இதுதான் வந்து சத்தியம். அதுக்கு அடுத்த குறள் பார்த்தோம் அப்படின்னா, கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. இப்போ இதில் என்ன உணர்த்துறாங்க அப்படின்னா, பரிமேல் அழகர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். கோழில் பொறியின் குணம் இல தத்தமக்கு ஏற்ற புலன்களை கொள்கையில்லாத பொறிகள் போல பயன்படுதலை உடையவல்ல என் குணத்தான் தாளை வணங்கா தலை. என் வகைப்பட்ட குணங்களை உடையானது தாள்களை வணங்காத தலைகள் அப்படின்ட்டாங்க. அப்போ இந்த எண் குணங்கள்னால் என்ன அப்படின்னு பரிமேல் அழகர் உணர்த்துறாரு, சொல்கிறாங்க அப்படின்னா, தன் வயத்தனாதல், தூய உடம்பினனாதல், இயற்கை உணர்வினனாதல், முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவில் ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பமுடைமை என இவை இவ்வாறு சைவ ஆகமத்து கூறப்பட்டது. அனிமாவை முதலாக உடையன எனவும் கடையிலா அறிவை முதலாக உடையன எனவும் உரைப்பாரும் உளர். காணாத கண் முதலியன போல வணங்காத தலைகள் பயனிலவென தலைமையில் வைத்து கூறினார். கூறினாரெனும் இனம் பற்றி வாழ்த்தாத நாட்களும் அவ்வாறே பயனில என்பதும் கொள்க. இவை மூன்றும் பாட்டானும் அவனை நினைத்தலும் வாழ்த்தலும் வணங்கிடும் செய்யா வழி படுங்குற்றம் கூறப்பட்டது. ஸோ இதில் என்ன பரிமேல் அழகர் உணர்த்துறாங்க, திருவள்ளுவருடைய திருக்குறள் இந்த அறம் சார்ந்த குறளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கடவுள் வாழ்த்து, கடவுள் இந்த இறை வணக்கத்திலேயே இந்த இறைனா என்ன, இறை தர்மம்னா என்னன்றதை உணர்த்திட்டாங்க. கோள் இல் பொறியின் குணம் இல, அதாவது தத்தமக்கு ஏற்ற புலன்களை கொள்கை இல்லாத பொறிகள் போல பயன்படுதலை உடையவல்ல. அப்போ என்ன சொல்கிறான்னா, தத்தமக்கு ஏற்ற புலன்களை கொள்கை இல்லாத பொறிகள் போல பயன்படுதலை உடையவல்ல என் குணத்தான் தாளை வணங்கா தலை. என் வகைப்பட்ட குணங்களை உடையானது தாள்களை வணங்காத தலைகள். இப்போ கை இருக்குது, கால் இருக்குது, இந்த புலன்கள் இருக்குது இல்லையா, அந்த பொறி புலன்கள் இருக்குது. அதுங்களுக்கும் உள்ள அதுக்கு உண்டான ஒரு குணநலன்கள் ஒரு தன்மை இருக்கும். கண் பார்க்கும், காது கேட்கும், நாக்கு சுவைக்கும், மூக்கு மணக்கும், உடம்பு தொடு உணர்வு, அது இல்லாமல் சில விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரியான அமைப்புள்ள இந்த பொறிகளை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், அது என்ன பண்ணணுமோ அதை மட்டும்தான் பண்ணணும். அதனுடைய கொள்கையிலேருந்து மாறுபட்டு போச்சு அப்படின்னா என் குணத்தான் தாளை வணங்கா தலை. அதாவது என்ன உணர்த்துறாங்க அப்படின்னா, வணங்காத தலைகள் பயனிலவென தலைமையில் வைத்து கூறினார். அதனால் ஒரு பயனும் கிடையாது. இப்போ கண் எதை பார்க்கணுமோ அதை மட்டும்தான் பார்க்கணும். இன்றைக்கி கண் எதெல்லாம் பார்க்குது, மேக்ஸிமம் செல்ஃபோனில் உள்ள ஷார்ட்ஸு, யூடியூப்பில் உள்ள என்னென்னமோ இருக்குது, நியூஸ் இருக்குது, பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்குது, அதை பார்க்குது. வேறு என்னென்ன பார்க்குதோ அதெல்லாம் பார்க்குது. ஆனால் அந்த கண்ணை கொடுத்துருக்கிறது எதுனா நல்லதை பார்க்கணுன்றதுக்காக. அப்போ ஒரே அமைப்புள்ள ஒரு சாதனம் தான், அதில் நல்லதை மட்டும் பார்ப்போம். ஒரு இறை காட்சியை பார்க்கலாம், நல்ல மனிதர்களை காணலாம், நல்ல ஒரு இயற்கை காட்சிகளை ரசிக்கலாம். கண்ணால் ஒரு மழை மேகம் மூண்டு வருது அப்படின்னா மேகத்தை பார்க்கலாம், வானத்தை பார்க்கலாம், மலையை பார்க்கலாம், அருவியை பார்க்கலாம், பூவை பார்க்கலாம், கனியை பார்க்கலாம், மரங்களை பார்க்கலாம், ஒரு பட்டாம்பூச்சியை பார்க்கலாம். ஒரு தெய்வீக அம்சம் உள்ள அத்தனை குணாதிசயங்கள் உள்ள அத்தனையும் பார்க்கலாம். இதுதான் கண்ணுக்கு உண்டான தன்மை. அதனுடைய கொள்கையிலேருந்து மாறுபட்டு பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னா பயன் கிடையாதுப்பா அப்படின்றாங்க. இன்றைக்கி அப்படி தான் இருக்கோமா நம்ம. அப்போ எந்த பொறியை எதுக்கு பயன்படுத்துன்னு மனிதனுக்கு தெரியல. ஐம்புலன்கள் இருக்குது, ஐம்பொறிகள் இருக்குது. அப்போ காது இருக்குது, காதில் எதை கேட்கணுமோ அதை மட்டும்தான் கேட்கணும். அப்போ இன்சொல் இருக்குது, வன் சொல் இருக்குது, மென் சொல் இருக்குது. அப்போ ஒரு திருவாசகத்தை கேட்கலாம். சுவாமி இசைஞானி சுவாமி இயற்றிய, இளையராஜா சுவாமி இயற்றிய 4000 திவ்ய பிரபந்தத்தை கேட்கலாம்.
திருவாசகத்தை கேட்கலாம், எத்தனையோ மகான்கள் ஆற்றிய சொற்பொழிவை கேட்கலாம். நல்லது எவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த செல்ஃபோன் ஆகட்டும், தொலைக்காட்சி ஆகட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், நல்லதை மட்டும் அன்னப்பறவை மாதிரி உறிஞ்சி அதை கேட்டு உண்டு நம்ம கரை சேரலாமே தவிர, அதுக்கு உண்டான கொள்கை மாறுபடும் போது துன்பத்தில் மாட்டிக்குவோம். அதுதான் சுவாமி உணர்த்துறாங்க. அப்போ நாக்கு இன்றைக்கி ஜங்க் ஃபுட்ஸ் இருக்குது, ஃபாஸ்ட்டு ஃபுட் இருக்குது, என்னென்னமோ இருக்குது. கிரில் சிக்கன்லேருந்து என்ன நீங்கள் சாப்பிடக்கூடாதோ என்ன சாப்பிட்ணுமோ அத்தனையும் இருக்குது. நாக்குக்கு அது வந்து தெரியாது. இந்த அறிவு எங்கே போகுது? அறம் சார்ந்த அறிவு மனிதனிடம் இல்லை. இதை சாப்பிட்டா இது உண்டாகும். அந்த பின்விளைவை பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை, பிற்காலத்தை பற்றி யோசிக்கிறதே இல்லை. எதை வேணாலும் சாப்பிடலாம், எப்போ வேணாலும் சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் சாப்பிட்லாம், கூடையை சேர்ந்து சாப்பிட்லாம். இப்போ நம்ம ஒன்றுமே இல்லை, ஒரு சாப்பிட்ற பொருள் எடுத்துக்குவோம், அடுத்தடுத்து சாப்பிடக்கூடிய பொருளை ஒரு கிரைண்டர், ஒரு சின்ன மிக்ஸி வச்சுக்குவோம், அரைச்சிக்கிட்டே இருப்போம். நம்ம வாயை அரைச்சிக்கிட்டே இருக்குது, உள்ளே ஒரு கிரைண்டர் இருக்குது, அதுவும் அரைச்சிக்கிட்டே இருக்குது. ஒரு அரிசியை அரைக்கிறோம், அது மஞ்சி வருதா இல்லைன்னு தெரியாது, அதுக்கடுத்தது உளுந்த போட்டுறது, அதில் என்னென்னமோ போட்டு அது ஒரு வழி பண்ணி வச்சுருக்கிறது. அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது அந்த மிக்ஸி வச்சு அரைச்சி பார்ப்போம். நம்ம என்னென்னலாம் சாப்பிட்றோமோ அதில் அரைச்சி வச்சு பார்ப்போம். அது எப்படி அந்த குடல் உறிஞ்சி சாப்பிடும்? அதுக்கு உயிர் ஓட்டம் கிடையாதா? அது வெளியே தள்ளிடும். பிடிச்சதுன்னா உட்கொண்டு குளுக்கோஸாக மாற்றி நமக்கு எனர்ஜி கொடுக்கும், இல்லைன்னா வெளியில் தள்ளிடும். அப்போ அந்த நாக்குன்றது எதுக்கு பயன்படுத்தணுன்றதே தெரியல. அதேமாரி பேச்சுகள், என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், அது அந்த விதமான ஒரு சின்ன இது கூட கிடையாது. வாய்க்கு வந்தபடி பேசுகிறது என்னென்னமோ, அது வேண்டாம். அது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு அதுனுடைய நாக்குக்கு உண்டான கொள்கை, செந்தமிழும் நாப்பழக்கம். இப்போ ஒரு திருக்குறளை படிக்கலாம், இல்லை ஒரு திருவாசகத்தை படிக்கலாம், கந்தசஷ்டி கவசத்தை படிக்கலான்றது வந்து ஓதலாம், திருப்புகழை ஓதலாம். இதெல்லாம் அகஸ்திய பெருமான் வந்து உணர்த்துறாங்க. திருப்புகழை ஓது, மகாபாரதத்தை படிக்கலாம், சுந்தரகாண்டத்தில் அதை பற்றி பேசலாம். இன்றைக்கி வந்து எதோ பேசுகிறோம், என்னென்னமோ பேசுகிறோம், எப்படியோ பேசுகிறோம், தேவையில்லாத கண்டகழுதையும் பேசுகிறோம், அது காதுலேயும் விழுது, நாவலையும் இருக்குது. அப்போ அது கொள்கை மாறுபட்டு போகுது. அப்போ கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதான் வணங்கா தலைன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கண்ணு, காது, மூக்கு சொல்லிட்டோம். அதேமாதிரி தொடு உணர்வு, அது நம்ம சொல்லவே வேண்டாம். அப்போ இந்த ஐம்புலன்களும் மூக்கால் மணக்கிறது, ஒரு மூக்கால் மணக்கிறதுன்றது இன்றைக்கி வந்து ரோட்டில் போகும்போதே நமக்கு தெரியும் எதெல்லாம் நம்ம மூக்கில் உள்ளே இழுக்கிறோம், எதை வெளியில் விடுறோம். அந்த மூக்குக்கு உண்டான இதை வந்து மூக்கை பிடிச்சிட்டு போகிறதும் சரி, மூக்கை பொத்திண்டும் போகிறது, கர்ச்சீஃப் வச்சு பொத்திண்டும் போகிறதும் சரி, அத்தனையும் நம்ம வந்து எது நடக்கணுமோ அதை பண்ணின்னு இருக்கோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஐம்புலனுக்கு உண்டான ஒரு கொள்கை இருக்குது. அது அறம் சார்ந்த அறிவு, இறைவனுடைய பாதத்தை பிடிக்கும்போது அவங்களே உணர்த்தி வழிகாட்டி கண்டிப்பாக நல்ல பாதையில் கூட்டிட்டு போவாங்க. இதுதான் சத்தியம். அப்போ என் குணங்கள் வயத்தலாதல், தன் வயத்தனாதல், தூய உடம்பினாதல். தன் வயத்தனாதல்னா தனக்குள்ளே தானாகவே இருக்கிறது. அவங்களுக்கு விருப்பு இல்லாமல், நான் என்ற அகங்கார பாவம் இல்லாமல் தன் வயத்தனாதல், தன்னுணர்வுலேயே இருக்கிறது. தூய உடம்பினாதல், உடம்புனா அது வந்து தூய்மையாக வச்சுக்கணுன்ற ஒரு அமைப்பில் இருக்கணும். கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு. இது வாழ்க்கையில் ஆன்மீக பாதையாக இருந்தாலும் சராசரி மனுஷன் வந்து வாழ்க்கையில் மறக்கக்கூடாது. ஒருத்தர் குளிச்சுட்டு தான் சாப்பிடணும், இது கொள்கை, உடம்புக்கு உண்டான கொள்கை. கந்தையானாலும் கசக்கி தான் கட்டணும், அது உடம்புக்கு உண்டான கொள்கை. அப்போ இந்த கண்ணுக்கு உண்டான கொள்கை, காதுக்கு உண்டான கொள்கை, மூக்குக்கு உண்டான கொள்கை, செவிக்கு உண்டானது, இந்த நாக்குக்கு உண்டான கொள்கை, உடம்புக்கு உண்டான கொள்கையில் அந்த கொள்கையில் மாறக்கூடாது. அப்படி மாறி போயிட்டோன்னா அது அநீதியாக போயிடும், அதர்மமாக போயிடும். அப்போ அது உடம்புக்கும் கேடு, மனதுக்கும் கேடு. நம்ம வந்திருக்கிறதோ உடம்பையும் மனதையும் தாண்டி நாம் உடம்பல்ல மனமல்ல ஞானமே இறைவனே அப்படின்னு உணர்றதுக்காக வந்திருக்கோம். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம போகிறோம். இதெல்லாம் எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இருக்காங்களா இல்லையான்றது ஒரு பக்கம் கேள்விக்குறி. இருந்தாலும் தன் வயத்தனாதல், தூய உடம்பினாதல், அதான் என் குணத்தில் 2 குணம். 3வது குணம் இயற்கை உணர்வினாதல். இயற்கை உணர்வாக இருக்கணும். இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் செயற்கை உணர்வு தான். எல்லாம் நடிக்கிறாங்க. பேசுகிறதுலேருந்து ஒவ்வொரு குடும்பத்துலேயும் சரி, பப்ளிக்லேயும் சரி, சமுதாயத்துலேயும் சரி,
அருமையாக நடிக்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாம். இது வந்து நடிக்கிறவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன், எல்லாரையும் சொல்லலை. இயற்கை உணர்வுன்றதே போயிடுச்சு. ஒருத்தன் கீழே விழுந்துட்டான்னா நான் தான் விடுறேன்னு அதை தூக்கி கூட ஆள் கிடையாது. ஒரு செடியை உடைக்கிறாங்க அப்படின்னா தான் அது, மரத்தை வெட்டுறான்னா தான் அது. அத்தனையும் இந்த உலகத்தில் வந்து இயற்கையோடு ஒன்றி வாழ மனிதன் மறந்துட்டான். என்னென்னா இயற்கை உணர்வின்னு கிடையாது, செயற்கை உணர்வின். உணவுலையும் செயற்கை, அத்தனையிலையும் செயற்கை தான். கேட்குற பாட்டு கொண்டு செயற்கை தான். அப்போ இந்த உணர்வுன்றது என்ன அப்படின்னா இயற்கை உணர்வு. மழையை ரசிக்க தெரியல, மழையோடு ஒன்ற தெரியல. ஒரு மலைக்கு போகிறான், மலையில் ஏறி இறங்குறான், அதனோட இயற்கையோட ஒன்ற தெரியல. ஒரு அருவியில் குளிக்கிறான், அது கூட இயற்கையில் ஒன்ற தெரியல. அதெல்லாம் இருக்கான்னு கேட்குற மாதிரி இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி இயற்கை உணர்வோடு இருக்கிறவங்க மட்டும்தான் சித்தர்கள். அதற்கு அதுதான் அறம். இயற்கை உணர்வாக இருந்ததுன்னா என் குணத்தில் அது ஒரு குணம், இயற்கை உணர்வாக இருக்கணும். இன்றைக்கி உணவே இயற்கை உணர்வாக எடுத்துக்கிறதுக்கு மனிதன் வந்து தயங்குறான். கீரையை சாப்பிட்லாம், பழத்தை சாப்பிட்லாம், எத்தனையோ நட்ஸ் இருக்குது, அதை சாப்பிடலாம். சத்துக்கள் அத்தனையும் நிறைந்த இயற்கை உணர்வு இருக்குது. செயற்கை உணர்வுக்கு தான் போகிறான். ஓர் உயிரை உண்டு வாழ்தல் சைவம். ஓர் உயிர், உயிரை 3 உயிரை கொன்று வாழ்ந்து அதை கொன்று சாப்பிட்றோம் அசைவம். இப்போ முட்டைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உயிர், ஆணும் பெண்ணும் சேர்ந்த வெள்ளைக்கரு இது மஞ்சள் கரு இருக்குது. அப்போ அது உயிர். அது கவிச்சன்னு சொல்லுவாங்க. பால் கவிச்சை, பால் அசைவம், முட்டை அசைவம். கவிச்சை இதெல்லாம் மூக்குக்கு கொள்கைக்கு அப்பாற்பட்டு இயற்கை உணர்வாக இல்லாமல் கொஞ்சம் நமக்கே ஒரு அருவருப்பாக தெரிகிற விஷயங்கள் எல்லாமே என்ன உணர்வு? செயற்கை உணர்வு தான். அப்போ இயற்கை உணர்வோடு இல்லை, நமக்கே உள்ளுணர்வில் தெரியணும் இயற்கை உணர்வு. அது இதை பற்றிலாம் சிந்திக்கிறதுக்கு டைமும் கிடையாது. என்னமோ வாழ்க்கை ஓடுது, அதை பற்றி நம்ம டீப்பாக போக வேண்டாம். இங்கிதமாக சொல்கிறேன். இது யார் மனத்தையும் புண்படவோ யாரையும் பர்டிகுலராக இருக்கிறவங்கள சொல்கிறேன், யாரையும் குற்றம் குறையாக சொல்லலை. அப்போ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க தான் செய்யும். என் குணத்தையும் கொண்டு வரதுன்றது எல்லாராலையும் இயலாத காரியம். அப்போ இயற்கை உணர்வின்னு நான் அதில் பற்றி நான் சொல்லிட்டு வரேன். முற்றும் உணர்தல்னால் நமக்கு மெய்யறிவு. மனிதன் 6 அறிவு கொடுத்துருக்கான். அதை பகுத்து, அதாவது மெய்யறிவுனா ஒரு மெய்ஞான அறிவு. எது நிலையானது, எது நிலையற்றது, விவேகம்னு பேர். விவேக சூடாமணியில் ஆதிசங்கரர் சொல்லக்கூடிய விவேகம்னா முதல்ல நிலையானது எது, நிலையற்றது எது, எது நம்ம கூட வரும், பாவம் வரும் புண்ணியம் வருமா, நமக்கு சொத்துலாம் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சொத்துலாம் நம்ம கூட வருமா, கடைசி காலத்தில் வீடு வருமா, மக்கள் வருமா. அப்போ இந்த முற்றும் உணர்தல், அதான் முற்றும் உணர்ந்த ஞானின்னு சொல்கிறது. முற்றும் உணர்தல் இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல். இன்றைக்கி பாசம் பற்றி எது மேலே எப்போ வைக்கிறானே தெரிய மாட்டேங்குது. மாமிசம் அசைவத்து மேலே பாசம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மக்கள் மத்தியில் ஆண் பெண் ஈர்ப்பில் பாசம் அதிகமாக இருக்குது. யாரையும் குறையாக சொல்லலை, இருக்கிற தன்மையை சொல்கிறேன். யாரும் மனம் புண்படும்படியாக பேசுகிறதுக்கு வரல, உலகத்தை திருத்த வரல. இருக்கிற அமைப்பு திருவள்ளுவர் சொல்கிறத நான் சொல்கிறேன். பரிமேல் அழகர் என்ன சொல்கிறாரோ அதுதான் இந்த உடம்பு மூலிமா சுவாமி சொல்ல வைக்கிறாங்க. சுவாமி இந்த உடம்பு ஒரு கருவி தான். அப்போ பாசங்களின் நீங்குதல், பந்த பாசங்கள் இருக்கவே கூடாது. அன்பு இருக்கலாம். என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அவ்வளோதான். ஐயோ என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லையே, ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லை, விழுந்துட்டேன் அவ்வளோதான். ஐயோ விழுந்தே கிடக்கிறேன்னு என்னை தூக்க யாரும் அழலை. அப்போ எதுலேயுமே பற்று பாசம் கிடையாது. இதை சாப்பிட்டே ஆகணும், இது உண்டாக தான் நான் இன்றைக்கி தூங்குவேன், இது இந்த இந்த பொருளை அனுபவிச்சாதான் இன்றைக்கி எனக்கு இன்றைக்கி இல்லைன்னா நான் செத்தே போயிடுவேன் அப்படின்லாம், அது பேர் பாசம். அன்பு இருக்கலாம், பாசம் டேஞ்சரஸ். அப்போ பேரருள் உடைமை, பேரருள்னா அருளை பற்றி தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம். பேரருள் உடைமைனா இரக்கம், அன்பு, கருணை, இதுதான் பேரருள். முடிவில் ஆற்றல் உடைமை, இதை செயல்படுத்துறதுக்கு உண்டான திராணி, வைராக்கியம், ஸ்ரத்த, அதுதான் ஆற்றல். வரம்பில் இன்பமுடைமை, வரம்பில் இன்பமுடைமைனா எதாக இருந்தாலும் ஒரு லிமிட்டேஷன், எதாக இருந்தாலும் ஒரு வரையறை உண்டு. பிறர் காரியங்களில் தலையிடுறதா இருந்தாலும் சரி, பிரபஞ்ச விஷயத்தில் தலையிடுறதா இருந்தாலும் சரி, நம்ம இன்பத்தை அனுபவிக்கிறதா இருந்தாலும் வரம்பில் இன்பமுடைமை, லிமிட்டேஷன் உண்டு. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அப்போ
இந்த வரம்பில் இன்பமுடைமை இதுதான் வந்து என் குணம். இந்த என் குணத்தை தான் வந்து சுவாமி உணர்த்துறாங்க. தன் பயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவில் ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பமுடைமை என 8. அது இல்லாமல் இன்னும் சிலரும் பிரமையில் எடுக்கிறே சொல்கிறார். என்ன சொல்கிறாங்கன்னா, அனிமா சம்பந்தப்பட்ட அந்த அஷ்டமா சித்திகளையும் சுவாமி உணர்த்துறதா அவர் சொல்கிறார். அது வந்து இன்னும் உள்நோக்கி போகும்போது அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, அந்த மாதிரி ஒரு 8 வகையான உடம்பை லேசாக்கிறது, பறக்கிறது, மறைச்சிக்கிறது, விஸ்வரூப தரிசனம் பண்ணுறது, சின்னதாக ஆகிக்கிறது, இந்த மாதிரி வகை அஷ்டமா சித்தி அதை கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த திருக்குறளுக்கு திருவள்ளுவர் அப்படி கூட சொல்லியிருக்கிறதா சில பேர் உணர்கிறாங்க. அது எப்படி உரைப்பாரும் உண்டு அப்படி சொல்லி சுவாமி உணர்த்துறாங்க. இப்போ இதிலலாம் அந்தந்த ஐம்புலன்னு அந்த பொறிகளுக்கு உண்டான கொள்கையில் மாறி இருக்கிற வணங்காத தலைகள், வணங்கா முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த வணங்காத தலைகள் வந்து பயன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் கட்டுப்பட்டு நெறிகளுக்குள்ளே மனிதன் வாழவில்லை என்றால் அது ஆசிரம வாழ்க்கையும் கிடையாது, ஆன்மீக வாழ்க்கையும் கிடையாது, அறம் சார்ந்த வாழ்க்கையும் கிடையாது. அது ஒரு வாழ்க்கையை ஒரு வீணாக போன வாழ்க்கைன்னு சொல்லலாம். அப்போ ஏன் சுவாமி இவ்வளோ கடுமையாக ஒரு உணர்தலோடு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கலிகாலம், இது கலிகாலம். அதில் ஒரு சில பேர் மட்டும்தான் தர்ம சக்கரத்தில் வாழ முடியும். அவங்கள தக்க வச்சுக்கிறதுக்காக தான் இந்த இத்தனை சொற்பொழிவு. அப்போ இனம் பற்றி வாழ்த்தாத நாட்களும் அவ்வாறே பயனில்லை என்பதும் கொள்க. ஒருத்தவங்கள போற்றி புகழ், அவங்கள போய் யாரையும் மட்டம் தட்டாத, அவங்கள வந்து எதையும் தாழ்த்தி சொல்லாத. வாழ்த்தாத நாட்களே கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் சாபம், எதுக்கு எடுத்தாலும் கோபம், அவச்சொல் பேசுகிறது, தீமையான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணுறது, இது வந்து எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும், சமுதாயத்துக்கும் பொருந்தும், அத்தனை அமைப்பினருக்கும் பொருந்தும் ஒரு பொதுவான கருத்து. வாழ்த்துதல் என்பது இப்பொழுது இல்லை. ஒரு சில பேர் தான் வாழ்த்துதல் இருக்குது. தாய் தந்தரை வணங்கி அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும், குருமார்களை சந்தித்து அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். வாழ்த்துதல், அவங்களும் வாழ்த்தணும், நீங்களும் வாழ்த்தணும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இது வந்து ஊருக்கு உபதேசம் கிடையாது. ஒவ்வொருவங்களும் உணர்ந்து அதில் கடைபிடிச்சு வரக்கூடிய ஒரு தன்மை. அதுதான் வந்து வாழ்த்தாத நாட்களும் கிடையாது. வாழ்த்துதல் தான் நாக்குக்கு உண்டான கொள்கை. ஆனால் அதை நம்ம அதுக்காக பயன்படுத்துகிறோம், வேறு எதுக்கோ பயன்படுத்துகிறோம். அப்போ அந்த நாவுக்கு உண்டான இதையும் பொருளை சொல்லிட்டாங்க. இவை 3 பாட்டானும் அவனை நினைத்தலும் வாழ்த்தலும் வணங்களும் செய்யா வழிபடும் குற்றம் கூறப்பட்டது. குற்றம் சொல்லிட்டாங்க. இந்த 3 பாட்டானும் அவனை நினைத்தலும் வாழ்த்தலும், இறைவனை நினைத்தலும் அவரை வாழ்த்துறதும் அவரதை வணங்களும் செய்யாமல் யார் இருக்காங்களோ, அந்த வழியில் போகிறாங்களோ, அவங்க பெரிய குற்றம் பண்ணுறவங்க, அவங்க பாவப்பட்ட ஜென்மம் அப்படி சொல்லி சுவாமி உணர்த்துறாங்க. அப்போ கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான், தாளை வணங்கா தலை. கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. அதாவது என் குணத்தான் தாளை, இந்த என் குணமும் உள்ளவனுடைய தாளை சித்தர்களை சொல்கிறாங்க. இந்த என் குணமும் உள்ள சித்தர்களுடைய தாளை வணங்காதவங்களுடைய தலை வந்து பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க, குணம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் சுவாமி உணர்த்துறது. அடுத்தது இது வந்து முக்கியமான கடவுள் வாழ்த்தில் அறம் சார்ந்த குறளில் இறுதி திருக்குறள், தெய்வப்புலவர் வள்ளுவர் சொன்னக்கூடிய இது உச்சகட்ட ஞானம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். பரிமேல் அழகர் என்ன உணர்த்துறாங்க அப்படின்னா, இறைவனடி சேர்ந்தார் பிறவி பெருங்கடல் நீந்துவர், இறைவனடி என்னும் புனையை சேர்ந்தார் பிறவியாக பெரிய கடலை நீந்துவர். சேராதார் நீந்தார் அப்படின்னா அதனை சேராதார் நீந்த மாட்டாராய் அதனுள் அழுந்துவர். காரணகாரிய தொடர்ச்சியாய் கரையின்றி வருதலின் பிறவி பெருங்கடல் என்றார். சேர்ந்தார் என்பது சொல்லெச்சம், உலகியல்பை நினையாது இறைவன் அடியையே நினைப்பார்க்கு பிறவி அறுதலும் அவ்வாறன்றி மாறி நினைப்பார்க்கு அஃது அறாமையம் ஆகிய 2ம் இதனால் நியமிக்கப்பட்டன. தெய்வ புலமை திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் அறத்துப்பால் முதல் அதிகாரமாகிய கடவுள் வாழ்த்தும் பரிமேல் அழகர் உரையும் இதுதான் உணர்த்துது. அப்போ
இதில் நல்லா பார்க்கணும். இறைவனடி பிறவிக்கடல் நீந்துவர், இறைவனடி சேர்ந்தார். இறைவன்னா இப்போ யார், இறைத்தன்மைனா என்ன, அறம்னா என்னன்னு இவ்வளோ நேரம் இந்த குறள்கள்லாம் சொன்னமே, இந்த இறைத்தன்மை உள்ள இறைவனை சேராதவங்க பிறவிக்கடல் நீந்த மாட்டாங்க. அப்படி சேர்ந்தவங்க பிறவிக்கடல் நீந்துவர். பிறவிக்கடல்ன்றது என்ன அப்படின்னா, எது பிறக்குது? ஆணவம், கண்மம், மாயை, ஆசைகள், காமம், வெகுளி, மயக்கம் கொண்ட இந்த எண்ணங்கள் தான் பிறந்து நம்மளை பாடாப்படுத்தி திருப்பி அதே சேத்துக்குள்ளே முங்க வச்சு, அது ஸோ பவர்ஃபுல். அந்த மனத்தை கொண்டு போய் இறைவன் அடி சேர்ந்தார், இறைவன் கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா பிறவி கடல் நீந்திட்டோன்னு அர்த்தம். அதான் இறைவன் அடி சேர்ந்தார், இறைவனுடைய தாளை, அவருடைய பாத துளியை பிடிச்சிட்டோம் அப்படின்னா பிறவி கடல் நீந்திட்டோம். இறைவனடி என்னும் புனையை சேர்ந்தார். இறைவனடி, இறைவனுடைய தாள், நரசிம்மராக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம், பெருமாளாக இருக்கலாம், ஈஸ்வரனாக இருக்கலாம், பார்வதி அம்பாலாக இருக்கலாம், சித்தர்களாக இருக்கலாம், குருவாக இருக்கலாம், தட்சிணாமூர்த்தியாக இருக்கலாம், பைரவராக இருக்கலாம், யாராக வேணாலும் இறை அம்சம் இருக்கட்டும். இந்த ஓங்காரம் அதில் ஆன்ற அகரத்தில் வந்த தோற்றம், அந்த இறைத்தன்மை, அந்த அவங்களுடைய பாதங்களை, அவங்களுடைய தாளை பிடிச்சிட்டோம் அப்படின்னா அது சேர்ந்த புனைனா அது சேர்ந்த அமைப்பில் இருந்தோம் அப்படின்னா பிறவியாகிய கடலை நீந்துவர். அவங்க மட்டும் போராடி தான் வரணும். போராடி மனம் தளராத பக்தி கொண்டு வந்தால் மட்டும்தான் இதை நீந்த முடியும். சேராதார் நீந்தார், அதனை சேராதார் நீந்த மாட்டார். பிறவி கடலில் அமிழ்ந்துருவாங்க. திருப்பி பிறவி சுழற்சி வந்துடும். பிறவியாக எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஒரு மில்லியன் பிறவிக்கு அப்புறம் மில்லியன் பிறவியில் மில்லியன் நபர்களில் நம்ம காதில் திருவள்ளுவருடைய திருக்குறளுடைய பரிமேலழகர் உரையோடு சேர்ந்த அகஸ்திய பெருமானுடைய ஒரு மிகப்பெரிய அருளால் இந்த வாக்கு, இந்த சொற்பொழிவு, இந்த குறள் விளக்கம் கேட்கும்போது கண்டிப்பாக அவங்க கரை சேருவாங்க. இது எல்லாருக்கும் கிடையாது. அறம்னா என்ன, அறம் சார்ந்த தன்மைக்கு உண்டான அமைப்பாளர்கள் மட்டும்தான், பிராப்தம் இருக்கவங்களை மட்டும்தான் இது காதலியே விழும். அப்படி பிராப்தம் இல்லாதவங்க அவங்க கொடுப்பனை இல்லை, அவ்வளோதான். அதனால் இந்த திருக்குறளுடைய முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா, காரண காரிய தொடர்ச்சியாய் கரையின்றி வருதலின் பிறவி பெருங்கடல் என்றார். ஏன்னா பிறவி பெருங்கடல், பிறவிங்கிறது பிறவிய வர்றது பெருங்கடல், சேர்ந்தார் என்பது சொல்லெச்சம். அப்போ பிறவி அறுதலும் அவ்வாறன்றி மாறி நினைப்பார்க்கு, இந்த சொன்ன கருத்துக்களுக்கு மாறி அறம் சார்ந்து இல்லை அப்படின்னா அது வேறு மாதிரி போகும். அதை நம்ம சொல்ல வேண்டாம். பிறவி பிணியில் மீண்டும் மீண்டும் பிறந்து எல்லா பிறப்பும் அதாவது பிறவி கடலை தாண்டறதுக்கு உண்டான அமைப்பை சொல்கிறாங்க. எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் அப்படின்னு பிடிச்சேன். எப்பா எல்லா பிறப்பும் பிறந்துட்டேன், இனிமேட்டு நான் பிறக்க விரும்பலைன்னு யார் ஒருத்தவங்க இறைவனுடைய தாளை பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள், ஞான கருத்துக்கள். உலக இயல்பை நினையாது இறைவன் அடியை நினைப்பார்க்கு பிறவி அறுதலும் அவ்வாறன்றி மாறி நினைப்பார்க்கு. மாறி என்ன நினைக்கிறது? இந்த ஐம்பலனுக்கும் உட்பட்ட கொள்கையிலேருந்து மாறுபட்டு நடக்கும்போது காம வெகுளி, பொறாமை, ஆசை, இந்த மாதிரி பல அதில் போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா மறுபடி பிறப்பு தான். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, ஐம்புலன் ஆசைகளுக்கு கட்டுண்டு கடந்தோம் அப்படின்னா மறுபடி பிறப்பு, மறுபடி இது எப்போ காதில் விழுன்னு தெரியாது, எந்த பிறப்பு எடுப்போன்னு நமக்கு தெரியாது. அப்போ தெய்வ புலமை திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் அறத்துப்பாலில் முதல் அதிகாரமாகிய ஆவுலேருந்து தொடங்கி பிறவிக்கடல் சேர்ந்தார், பிறவிக்கடலை யார் சேருவாங்க அப்படின்னு இறைவனுடைய பாதத்தில், இறைவனுடைய தாளில் முடிக்கிறார். அப்போ இந்த திருக்குறளினுடைய அறம் சார்ந்த இந்த 10வது திருக்குறள், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இறைவனை பிடிச்சி, அவருடைய பாதத்தை பிடிச்சி, அவருடைய பாத கமலங்களை பிடிச்சி, அந்த தாளை பிடிச்சி, குருவை பிடிச்சி வந்துட்டோம் அப்படின்னா பிறவிக்கடல் நீந்துவோம். இறை வழிபாடே இல்லை அப்படின்னா பிறவி வீண் பண்ணிட்டு மறுபடி பிறப்போம் அப்படின்னு சொல்லி சுவாமி உணர்த்தி, இதுவரைக்கும் கடவுள் வாழ்த்துன்ற இதில் இறையோடு சேர்ந்த அம்சங்களான
அத்தனையும் சுவாமி உணர்த்தி பரிமேலழகர் உரையோடு சேர்ந்த இந்த அம்சமான இந்த அறம் சார்ந்த இந்த 10 குறளும் என்ன சொல்லலாம்? தச அவதாரமாக சொல்லலாம், தசமியாகவும் சொல்லலாம். தசம்ன்றது என்ன இதெல்லாம் இப்போ ஒரு பெருந்தன்மையாக உன்னதமாக இருக்கும், அந்த மாதிரி இதுக்கு வச்சுக்கலாம். முத்துக்கள்னு சொல்லலாம், நவரத்ன மாதிரியும் சொல்லலாம். அப்போ இதுதான் அறம் சார்ந்த குறளினுடைய அமைப்பு. இதை ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணாலே போதும். அப்போ அறம்ன்ற இதில் இன்னும் நிறைய நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு அதிகாரத்துக்கு எடுத்துகிட்டு, இந்த கடவுள் வாழ்த்துன்ற அதிகாரத்தை எடுத்து இதை பேசும்போது இன்னும் இதில் 7 கடலை புகுத்தி பேசியிருக்காங்க. இன்னும் பேசிக்கிட்டே போகலாம். ஏன்னா அதனுடைய சாராம்சம் உள்ளுக்குள்ளே போனோம் அப்படின்னா உள்ளே போயிட்டே இருக்கலாம். அதான் இடைக்காடர் சொன்ன மாதிரி கடுகை துளைத்தேழ் கடலை புகுத்தி, ஔவையார் சொன்னாங்க அணுவை துளைத்தேழ் கடலை புகுத்தி. அப்போ திருவள்ளுவர், ஔவையார், இடைக்காடர், இது மட்டும் இல்லை, திருவள்ளுவ மாலையில் அவ்வளோ சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பேர் பெரியோர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள்லாம் அப்படி புகழ்ந்து இது பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த அறம் சார்ந்த இந்த 10 திருக்குறளினுடைய அர்த்தங்களை பார்த்தோம். இது இதோட நம்ம இதை நிப்பாட்டிட்டு இதை வாழ்க்கை நெறிமுறையாக மாற்றி நம்ம பிறவி கடலை நீந்துவோம். பிறவி வேண்டாம், ஞானம் முக்தி தான் நம்மளுடைய பிறப்பின் நோக்கம்னு சொல்லி நம்ம இதை முடிக்கிறோம். ஹரி ஓம். ஓம் அகத்தீசாய நமக. கண்களில் ஒளியாகி கருத்தினில் பொருளாகி எண்ணமதில் நினைவாகி இதயமதில் அன்பாகி என் உடலுக்கு துணையாகி என் உள்ளத்தில் நிறைவாகி என் செயல் யாவும் உனதாகி என்னை நடத்தும் வழியாகி என்னுள்ளே நீயாகி உன்னாலே நானாகி என்னை ஆளுகின்ற தேவனாகி என் குருநாதனின் தாளையை போற்றி, என் குருநாதனின் தாளையை போற்றி. மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறைதந்த பிரம்மனாட கோணாட வானொலுகு கூட்டமெல்லாமாட குஞ்சர முகத்தனாட குண்டல மிரண்டாட தண்டை புலி உடையாட குழந்தை முருகேசனாட ஞான சம்பந்தரோடு இந்திராதி 18 முனியிட்ட பாலகருமாட நரை தும்பையர்காட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட வினையோட உனைப்பாட எனை நாடி இதுவேளை விருதோடு ஆடியுருவாய் ஈசனே சிவகாமினேசனே இணையின்ற தில்லைவாழ் நடராஜனே. அருணாச்சலம், பொதிகாச்சலம், தக்ஷணாமூர்த்தி. ஹரி ஓம். ஓம் அகத்தீசாய நமக. ஓம் அகத்தீசாய நமக. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஹரி ஓம்.